ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட மாரத்தான் ரிவிஷன் செஷனோட பார்ட் 2 பார்க்க போறோம். முந்தின பார்ட்ல பார்த்த மாதிரியே எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் கொஸ்டின்ஸ், ஹை ஈல்டு டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறது மூலமா கண்டிப்பா ஒரு வகையில நமக்கு இது நல்ல ஒரு ரிவிஷனா இருக்கும். நமக்கு டாபிக்கே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிவிஷன் மூலமா நமக்கு நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முந்தின பார்ட்டும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இந்த பார்ட்டுக்குள்ள நம்ம போகலாம். ஆல்ரைட், முந்தின பார்ட்டோட கண்டினியூஷன். First question, the soul of tragedy according to Aristotle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கிரிட்டிசிசம்ல வந்து வர்ற கொஸ்டின். இதுக்கு முந்தின பார்ட்ல நம்ம கல்ச்சுரல் ஸ்டடீஸ், தியரிஸ், அப்புறம் இங்கிலீஷ் இன் இந்தியா, லிங்குவிஸ்டிக்ஸ், இஎல்டி இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அப்புறம் ரிசர்ச், இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிரிட்டிசிசம். அப்புறம் 4 ஜானர்ஸ் இருக்குல்ல, நமக்கு ஃபிக்ஷன் இருக்கு, அப்புறம் ப்ரோஸ் இருக்கு, டிராமா இருக்கு, போயட்ரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஜானர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ கிரிட்டிசிசம் முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரிஸ்டாட்டில் இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. த சோல் ஆஃப் ட்ராஜடி அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் இஸ் அப்படிங்கிறது. அப்போ அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் எது வந்து ட்ராஜடியோட மிக முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சோல், அதுதான் அதோட ஆத்மா, அதோட உயிர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படி பார்த்தோம்னா, முதல்ல அரிஸ்டாட்டில் ட்ராஜடியை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ட்ராஜடியை பத்தி அரிஸ்டாட்டில் நிறைய பேசியிருக்காரு. ஒரு ட்ராஜிக் ஹீரோனா எப்படி இருக்கணும், ஒரு ட்ராஜடி எப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லும் போது அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் அவரோட பொயட்டிக்ஸ்ல, இதை பத்தி அவர் பொயட்டிக்ஸ்ல தான் ரொம்ப அதிகமா பேசியிருப்பாரு. அவரோட பொயட்டிக்ஸ்ல அவரை பொறுத்த வரைக்கும் பிளாட்டை தான் ஆக்சுவலா அவர் வந்து முதல்ல கன்சிடர் பண்ணுவார். டாப் இருக்கிறதுலே வந்து முக்கியம் எது அப்படின்னு கேட்டோம்னா, அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மித்தோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்டை அவர் சோல் ஆஃப் ட்ராஜடி அப்படி சொல்லுவார். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்ல போனா இந்த இடத்துல பிளாட் அப்படிங்கிறது தான். அப்போ வேற எதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு ஒரு ட்ராஜடிக்கு இருக்கணும் அப்படின்னு கட்டாயமா அவர் சொன்ன விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்ல போனா பிளாட், அதாவது 6 விஷயங்களை அவர் லிஸ்ட் பண்ணுவாரு. முதல்ல பிளாட் அப்படிங்கிறது, ரெண்டாவது கேரக்டர் அப்படிங்கிறது. பிளாட்னா என்ன, ஒரு கதை, ஒரு ட்ராஜடி அப்படிங்கிறது, ஒரு நல்ல ஒரு ட்ராஜடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா முதல்ல கதை ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல அது பிளாட்டுக்கும் ஸ்டோரிக்கும் வித்தியாசம் இருக்கு. பிளாட்டுங்கிறது மேபி லிட்ரரி ஸ்டோரி, அதை நமக்கு ரசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையை முன்னால இருந்தோ பின்னால இருந்தோ இடையில இருந்தோ அல்லது ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பிளாட், லிட்ரரி பிளாட், அது முக்கியம். அதுக்கு அடுத்தது அந்த பிளாட் இருந்தாதான் கேரக்டரை கொண்டு வர முடியும் உள்ள பிளாட்குள்ள. அப்போ அந்த கேரக்டர் இருக்கணும். அப்புறம் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத நம்ம தாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் 1 பிளாட், நம்பர் 2 கேரக்டர், நம்பர் 3 தாட், நம்பர் 4 என்னன்னா என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறத வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் சொல்ல போறோம். வேர்ட் சாய்ஸ், என்னென்ன மாதிரி வார்த்தைகளை அரேஞ்ச் பண்றோம், யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதும் நமக்கு டிக்ஷன் அப்படிங்கிறதுல வரும். ஓகே, அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பிளாட், கேரக்டர், தாட், டிக்ஷன், அப்புறம் மெலடி அல்லது மெலோஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவாரு. அந்த மெலடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மியூசிக்காலிட்டி இருக்கக்கூடிய அந்த ரிதமா இருக்கலாம், ரைமா இருக்கலாம், மியூசிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை அதுல பேசுறாங்க. அதே போல ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு பேசுவாரு. 6வது இந்த ஸ்பெக்டக்கிள் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டேஜ்ல எப்படி அப்பியர் ஆகிறாங்க, ஆப்சிஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்டேஜ்ல எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, விஷுவலா எப்படி அதை காமிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். நமக்கு ஸ்கிரீன் பிளே அப்படி சொல்லுவோம்ல நம்ம, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை என்ன சொல்றாங்க, ஸ்பெக்டக்கிள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆடியன்ஸை அப்பதான் கவர முடியும். இது எல்லாமே இருக்கணும். ட்ராஜடிக்கு எல்லாமே இருக்கு, பட் ஸ்பெக்டக்கிள் இல்லையே. எப்பிக்கு எல்லாமே இருக்கு, பட் இல்ல ஸ்பெக்டக்கிள் இல்ல. அப்ப அதனாலதான் ஒரு ட்ராஜடி வந்து எப்பிக்கோட பெட்டர் சொல்றாரு. ஏன்னா அதை கண்ணால பார்க்க முடியுது. எப்பிக் அப்படிங்கிறது நம்ம வாசிக்கலாம், பட் அதுல நமக்கு விஷுவல்ஸ் இல்ல, ஸ்பெக்டக்கிள் இல்ல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சொல்றேன். ஸோ பிளாட் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும், தெரிஞ்சுக்காங்க. அடுத்தது கால்ரிட்ஜ் பத்தி ஒரு கொஸ்டின். கால்ரிட்ஜோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. டிசால்வ்ஸ், அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. அது டிசால்வ்ஸ், டிசால்வ்ங்கிறது கரையிறது, டிஃப்யூசஸ் உடையிறது, டெசிபேட், அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், ஓகே, கீழே கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்ல போனா உடையுது, நொறுங்குது, துண்டு துண்டு ஆகுது, கரையுது. ஏன் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, இன் ஆர்டர் டு ரீக்ரியேட், உடைச்சு நொறுக்கி துண்டு துண்டு ஆக்கி
அதுல இருந்து புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக அப்படிங்கறத அவர் பேசுறாரு. இப்போ நமக்கு கால்ரிட்ஜை பத்தி நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கால்ரிட்ஜ் எப்படிப்பட்ட ஒருத்தர், அவர் எந்த மாதிரியான ஐடியாஸை வச்சிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அவருடைய முக்கியமான ஒரு ஐடியா என்ன அப்படின்னு கேட்கும்போது நமக்கு செகண்டரி இமேஜினேஷன், பிரைமரி இமேஜினேஷன், ஃபேன்சி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அதோட தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா அவர் பிரைமரி இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை சொல்லுவார் அப்படின்னு சொல்ல போனா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பேசிக் ஹியூமன் பெர்செப்ஷன். எல்லாருக்கும் யோசிக்க முடியும், எல்லாருக்கும் இமேஜின் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஒரு வேலை நான் சொல்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் பஃபலோ அது ஒரு பிங்க் கலர் கிராஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் கலர் பஃபலோவா, நீங்க அதை யோசிப்பீங்க. ஆனா ஸ்டில் உங்களால அதை இமேஜின் பண்ண முடியும். அதுவும் பிங்க் கலர் கிராஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படி யோசிச்சாலும் உங்களால முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு பிரைமரி இமேஜினேஷன் ஒர்க் ஆகுது. ஓகே, நான் சொல்றத நார்மலா எல்லாரையும் யோசிக்க முடியுது, நான் சொல்றத உங்களால கற்பனை பண்ண முடியுது, நீங்களே யோசிக்கலாம் ஒருவேளை சாதாரண இமேஜினேஷன். செகண்டரி இமேஜினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படி சொல்ல போனா, இந்த நார்மல் இமேஜஸ், நார்மல் விஷுவல்ஸ், ஒரு ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு இமேஜை பார்த்திருப்போம், அதே நேரத்துல ஒரு லயன் அப்படிங்கிற ஒரு இமேஜை பார்த்திருப்போம். இது எல்லாம் துண்டு துண்டா நொறுக்கி, அதான் டிசால்வ்ஸ், அதை கரைச்சு டிஃப்யூஸ் பண்ணி துண்டு துண்டா ஆக்கி டெசிபேட்ஸ், அதை பீஸ் பீஸ் ஆக்கிட்டு அண்ட் இன் ஆர்டர் டு ரீக்ரியேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்ல போனா, நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கெப்பாசிட்டி, நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரைமரி இமேஜினேஷன் மாதிரி இன்னொரு கெப்பாசிட்டி இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்காது, போயட்ஸுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அவர் செகண்டரி இமேஜினேஷன் சொல்றாரு. இந்த இடத்துல அந்த செகண்டரி இமேஜினேஷன் வேலை தான் டிசால்வ் பண்றது, டிஃப்யூஸ் பண்றது அண்ட் டெசிபேட் பண்றது. இது எல்லாமே என்ன பண்றது, செகண்டரி இமேஜினேஷன் பண்ணும். பொதுவாக பொயட்ரி, அதாவது ஒரு நல்ல பொயட்டுக்கு வந்து பிரைமரி இமேஜினேஷன் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த செகண்டரி இமேஜினேஷன் அப்படிங்கிறது பொயட்டுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நமக்கு இதுக்குரிய சரியான ஆன்சர் வந்து செகண்டரி இமேஜினேஷன் தான். அப்போ ஃபேன்சினா என்னது? ஃபேன்சி அப்படிங்கிறது டெக்னிக்கல் ஃபேக்கல்டி. இது நமக்கு உடஞ்சு நொறுக்கி சிக்குனூராக்கி கிரியேட் பண்றதுக்காக ரெடி பண்ணும். பட் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி என்ன மாதிரியான டிவைஸ் போடலாம், என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ல வைக்கலாம், என்ன மாதிரி பண்ணா கிளியரா நமக்கு வந்து அது ஒரு அருமையான ஒரு பொயட்ரியா கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபேன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட அந்த ஒரு டெக்னிக்கல் ஃபேக்கல்டி, நம்மளோட மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுது. பட் நமக்கு பிரைமரி இமேஜினேஷன் சாதாரண இருக்கக்கூடியது, செகண்டரி இமேஜினேஷன் பொயட்டுக்கே உரித்தான இமேஜஸ் துண்டு துண்டா உடச்சு நொறுக்கி அதை ரீக்ரியேட் பண்றது. நார்மலா ஒரு ஒரு பேர்டு, ஒரு மேபி அது ஒரு ஸ்கைலாக்கா இருக்கலாம், அல்லது ஒரு குக்குவா இருக்கலாம், அல்லது ஒரு க்ரோவா கூட இருக்கலாம். நமக்கு ரேவன் பார்த்திருப்போம் இல்லையா? சாதாரண ஒரு இமேஜை வித்தியாசமாக உடச்சு நொறுக்கி வித்தியாசமாக்கி அதுக்கு ஒரு ஹாரர் எஃபெக்ட் கொடுத்து அதை ஒரு அருமையா ரீக்ரியேட் பண்ணி வித்தியாசமா காட்டுறாங்க. ஓகே, நார்மலா பார்க்கக்கூடியதை வித்தியாசமா அதை டீஃபெமிலரைஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி காட்டுறாங்க. இது பொயட்டுக்கே உரிய ஒரு குவாலிட்டி. அப்ப எஸ்எம் பிளாஸ்டிக்னா என்னது? இதுவும் கால்ரிட்ஜ் ஐடியா தான். எஸ்எம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ரெண்டு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை ஒன்றாக சேர்த்து இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. எஸ்எம் பிளாஸ்டிக் பவர் அப்படிங்கிற பொயட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு பவர் தான் இந்த எஸ்எம் பிளாஸ்டிக் பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த பொயட் என்ன பண்ணுவாருன்னா, சம்பந்தம் இல்லாத கான்ட்ராஸ்டான ஆப்போசிட்டான விஷயங்கள், தண்ணியும் ஒருவேளை ஃபயரும் இருக்கலாம், அல்லது ஒருவேளை சம்பந்தமே இல்லாத ஒருவேளை ஹெவனும் ஹெல்லும் ஒன்றாக இருக்கிற மாதிரி ஏஐல அது முடியும். பட் இமேஜினேஷன்ல அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சம்பந்தம் இல்லாத கான்ட்ராஸ்டிங்கான, அது நிஜத்துல அது இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி போயட்ஸுக்கு உண்டு. அதை மெர்ஜ் பண்ணிடுவாங்க, ஒன்னையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. எஸ்எம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது அதுதான். அவங்க சொல்லக்கூடிய ஐடியா படி பார்க்கும்போது அது பொயட்டுக்கே உரித்தான ஒரு பவர். செகண்டரி இமேஜினேஷன்ங்கிறதும் பொயட்டுக்கே உரித்தான ஒரு பவர் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் போக ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரைட், 53 நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆத்தர் ஆஃப் ஆர்ஸ் பொயட்டிகா. இப்போ இந்த ஆர்ஸ் பொயட்டிகா அப்படிங்கிற ஒர்க் வந்து நமக்கு ஆக்சுவலா ஹாரிஸோட ஒர்க். ஓகே, நான் டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். பட் யார் இந்த ஹாரிஸ் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, சிலர் ஹொரேஸ் அப்படிம்பாங்க, ஹாரிஸ் அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். எனிவே, ஹாரிஸோட முக்கியமான ஒர்க்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஸ் பொயட்டிக்காவை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் நம்ம கிரிட்டிசிசம்ல படிப்போம். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்ஸ் பொயட்டிக்கால மெயினாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது ஆர்ட் ஆஃப் பொயட்டிக் கிரியேஷன். அது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொயட்ரிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த பொயட்ரி எழுதக்கூடிய பொயட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், சப்ஜெக்ட் மேட்டர் எப்படி இருக்கணும் எல்லாத்த பத்தியும் தெளிவாக அவர் பேசியிருப்பாரு. ஒருவேளை பிளேட்டோட ஒர்க்ஸோ, வெர்ஜிலோட ஒர்க்ஸோ, அரிஸ்டாட்டிலோட ஒர்க்ஸோ ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு பரிணாமத்தில் இருந்துச்சுன்னா, நமக்கு இந்த ஹாரிஸோட ஒர்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்ப ஹாரிஸோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு நம்ம ஒரு சம் அப் பண்ணி ஆர்ஸ் பொயட்டிக்கால என்னதான் இருக்குது
அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் பொயட்டிக்காக சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஒரு பொயட்ரியில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியரான சப்ஜெக்ட் மேட்டராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவார். சம்பந்தம் இல்லாத வித்தியாசமான விஷயங்களை கொண்டு வந்துடக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயமே ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது தெளிவாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப ரொம்ப கிளியராக எல்லாருக்கும் புரிஞ்ச, எல்லாருக்கும் பழக்கமான ஒரு ஒரு விஷயமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அதுல யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, அந்த லாங்குவேஜோட வேர்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எப்படி மரத்துல இருந்து இலைகள் உதிருதோ அதே போல புது புது வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, அப்பப்போ காலங்கள் மாறும்போது புது புது வார்த்தைகளை இன்வென்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்புற மாதிரியான கேரக்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிங் வந்து பெக்கர் மாதிரி பேசக்கூடாது. அதே நேரத்துல ஒரு வயசானவர் வந்து ஒரு இளைஞன் மாதிரி பேசக்கூடாது. விஷயங்களை அவர் ஸ்ட்ரிக்டா என்ன பண்றாரு சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க்ல எப்பவுமே ஆர்டிஸ்டிக் ஹார்மனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். டெக்கோரம் அப்படிங்கிற விஷயம் இருக்க. டெக்கோரம்னா அப்ராப்ரியேட்னஸ் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. எது எது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். சுகமான விஷயத்த பேசும்போது அதுக்குரிய ஒரு ஒரு மீட்டர்ல தான் பேசணும். எலிஜாயிக் மீட்டர்ல பேசலாம். ஒரு சந்தோஷமான விஷயத்த பேசும்போது அதுக்குரிய இயாம்பிக் பென்டாமீட்டர்ல பேசலாம். சம்மந்தமே இல்லாத விஷயங்களை சம்மந்தமே இல்லாத மீட்டர்ல, சம்மந்தமே இல்லாத கேரக்டர், சம்மந்தமே இல்லாத டயலாக்ஸா பேசக்கூடாது அப்படிங்கிறது அப்ராப்ரியேட்னஸ். அவர் அழகா சொல்லுவாரு, a king should not speak like a peasant. சாதாரண மனுஷன் மாதிரி கிங் பேசக்கூடாது. கிங் அவரோட ஸ்டைல்ல தான் பேசணும் அப்படிங்கிறதையும், சாதாரண மனுஷன் சாதாரணமாக தான் பேசணும், கிங் மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் அவர் தெளிவா சொல்லுவார். அப்ப டிராமாவை பொறுத்த வரைக்கும், அவரை பொறுத்த வரைக்கும் 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், 5 ஆக்ட் இருக்குன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் அவர் கொண்டு வந்ததுதான். அதே போல ஒரு ப்ராப்பர் கேரக்டரைசேஷன், எப்படி ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த லாஜிக்கல் பிளாட் டெவலப்மெண்ட், ஒரு பிகினிங், ஒரு மிடில், ஒரு எண்டு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நமக்கு இவரோட ஐடியா தான். அப்ப இதே பர்சனோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல போனா, பொயட்ரி என்ன கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் பொயட்ரிங்கிறது, பொயட்ரியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பிளேட்டோவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிறதும், அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் பிளஷர் கொடுக்கணுங்கிறதும் படிச்சிருப்போம். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பொயட்ரி கண்டிப்பாக 2 விஷயங்களை பண்ணணும். அதாவது டல்ஸ் எட் யுடைல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். டல்ஸ் எட் யுடைல்னா ஸ்வீட் அண்ட் யூஸ்ஃபுல். அது நமக்கு போத் டிலைட்டும் கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்டும் பண்ணணும். அதை நமக்கு சந்தோஷமும் கொடுக்கணும், ஏதோ ஒன்று டீச் பண்ணவும் செய்யணும் அப்படிங்கிறதோட ஐடியாவே இருக்கு. அடுத்த கொஸ்டின், பிளேட்டோ பொறுத்த வரைக்கும் பிளேட்டோ ஒரு சிலரை அவரோட ஐடியல் ரிப்பப்ளிக்ல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். முக்கியமாக அதுல போட்டிருக்கலையா, பிளேட்டோ சென்ஷர்ட் பொயட்ரி பிகாஸ் ஹி பிலீவ்ட் இட். என்ன நம்பினாரு அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது பொயட்ரி ஒரு ரிப்பப்ளிக்ல இருக்கக்கூடாது. ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது ஐடியல் கண்ட்ரி, ஒரு பெர்ஃபெக்ட் கண்ட்ரி, ரொம்ப மாரலி பெர்ஃபெக்டான ஒரு கண்ட்ரி. அங்க பொயட்ரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆல்ரைட், ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு, என்னதை நம்பினாரு, எதனால, பொயட்ரி என்ன பண்ணுதுன்னு நம்பினாரு. இதான் கொஸ்டின். நமக்கு 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம், எலிமினேட்ஸ் த ஈகோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் ப்ரொமோட்ஸ் சென்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது, டிஸ்டார்ட்ஸ் ரியாலிட்டி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 4வது, கிரிப்பிள்ஸ் இமேஜினேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பிளேட்டோவை பொறுத்தவரைக்கும் ரியாலிட்டி அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எது ரியல் அப்படிங்கிற ஒண்ணு கேட்டோம்னா, இவரோட தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரியாலிட்டி அப்படிங்கிறதுக்கு 3 லெவல் இருக்கு அவர் பிளேட்டோவை பொறுத்த வரைக்கும். மெயினா பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, ஐடியல் ஃபார்ம் மைண்ட்ல மட்டும்தான் இருக்கும், பிசிக்கல் ஆப்ஜெக்ட், ஆர்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு இருக்கு. பொதுவாக இவர் அந்த ஐடியல் ஃபார்ம் தான் தலையில தூக்கி வச்சிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஐடியலா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டிக் கிரியேஷன் ஒன்று பண்றோம்னா, அந்த ஒரு பெயிண்டிங் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது மைண்ட்ல தான் இருக்கும். பொயட்ரி எழுதுறோம்னாலும் முதல்ல நம்ம ஆக்சுவல் திங், ஒரு ட்ரீயை பத்தி நான் பொயட்ரி எழுதுறேன்னா ட்ரீயை கண்ணால முதல்ல பார்ப்பேன். உண்மையிலே ஒரு ட்ரீ இருக்காங்கிறது அதுவே முதல்ல நமக்கு ஐடியல் ட்ரீங்கிறது மைண்ட்ல தான் இருக்கு இல்லையா? இப்படி சில விஷயங்கள் இருக்கு. அப்ப ரியாலிட்டி அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த பொயட்ரி என்ன பண்றதுன்னா, எப்பவுமே அவரை பொறுத்த வரைக்கும் டெஸ்டார்ட் பண்ணுது, அவரோட ஆர்குமெண்டா இருக்கு. ஸோ ரியாலிட்டி அப்படிங்கிறதே பொதுவாக இவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரியலா அப்படின்னு கேட்டோம்னா, எந்த ஒரு ஆர்ட்டுமே ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ரியாலிட்டியை டெஸ்டார்ட் பண்ணிடுது, செதைச்சிருது அப்படின்னு சொல்லுவார். அதான் நமக்கு ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி, த்ரைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரிஜினலா ஒருத்தர் ஒன்றும் இல்லை, சிம்பிளா நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, ஒரிஜினலா ஒருத்தர் ஒரு சர்க்கிள் வரணும்னு ஆசைப்படுறாரு. அவர் மைண்ட்ல என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு சர்க்கிள்லாம் இப்படிதான் இருக்கணும், அப்படி அப்படி ரவுண்டா இருக்கணும்னு அவர் மைண்ட்ல வச்சிருப்பாரு. அவர் எடுத்துட்டு அந்த சர்க்கிள் வரணும்னு சொல்லிட்டு சாக் பீஸ் எடுத்து போர்டில் வரைய ஆரம்பிக்கும் போது
அவர் மைண்ட்ல இருக்க சர்க்கிள் வருமா என்ன? அது ரியாலிட்டிங்கிறது ஆக்சுவலா ஐடியல், அது மைண்ட்ல இருக்கு. அது திருப்பி நம்ம ஒரு ஆர்டிஸ்டிக்கா கொண்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஐடியல் இமேஜ அது டெஸ்டார்ட் ஆகி தான் என்ன ஆகும் வரும். அப்போ ரியாலிட்டிங்கிறது அங்க டெஸ்டார்ட் ஆக்கப்படுது. இமிட்டேஷன், ஏதோ ஒண்ணு பார்த்து மைண்ட்ல இருக்கக்கூடிய ஐடியாவை இமிடேட் பண்றோம், அல்லது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த இமிடேட் பண்றோம். இப்படி பண்ணும்போது என்ன நடக்குன்னா, ஒரிஜினல் அந்த ரியல் அப்படிங்கிறது டெஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அவரு சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் அவர் பேசினாரோ இல்லையோ, அவர் டெஸ்டார்ட் ஆகுது ரியாலிட்டி அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு. இது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது, one of the most important themes speakers debate in Dryden's essay on dramatic poesy. essay and dramatic poesy Dryden ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அதுல அவரு ஒரு போட்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஓகே, போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னுட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிபேட் வர ஆரம்பிக்குது. ஒருத்தர் சொல்றாரு, இந்த காலத்துல பொயட்ரி எல்லாம் வந்து கெட்ட போயிட்ஸ் நிறைய பேர் பெருகிட்டாங்க அப்படிலாம் சொல்றாரு. இப்படி மெல்ல மெல்ல ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்கும்போது ரைட்டர்ஸை பத்தி பேச்சு வருது. அப்ப யார் பெருசு, மாடர்ன் ரைட்டர்ஸ் பெருசா, ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் பெருசா அப்படிங்கக்கூடிய ஒரு டிபேட் வர ஆரம்பிக்குது. அண்ட் அதே போல நமக்கு இன்னும் டீப்பா பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா மாடர்ன் ரைட்டர்ஸ் தான் பெருசு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த மாடர்ன் ரைட்டர்ஸ்லயும் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் பெருசா, பிரெஞ்சு ரைட்டர்ஸ் பெருசா அப்படிங்கக்கூடிய ஒரு டிபேட்டும் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலராக இந்த எஸ்ஸே அண்ட் ட்ராமாட்டிக் போயசி ஃபில்டர் பண்ணுது. ஏன்ஷியண்டோட மாடர்ன் பெருசு, மாடர்ன்லயும் பிரெஞ்சும் இருக்காங்க. பர்டிகுலரா நமக்கு எல்லா போய்ட்ரியும் இல்ல, டிராமாட்டிக் போயட்ரி தான் இங்க நமக்கு எய்மே. போய்ட்ரியை பத்தி ஆரம்பிக்கு, இப்போ டிராமாட்டிக் போய்ட்ரிக்குள்ள போக ஆரம்பிச்சது. டிராமாட்டிக் போய்ட்ரினா டிராமால யார் பெருசு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன சொல்ல போனா, அது அந்த ஆர்குமெண்டே நிறைய பேர் மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுவும் மாடர்ன் இங்கிலீஷ் டிராமாட்டிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, நியாண்டர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த நியாண்டர் சப்போர்ட் பண்ண, நியாண்டர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, அந்த நியாண்டர் வந்து நமக்கு ட்ரைடன் தான், நியூ மேன் அப்படின்னு அதுக்கு அவருக்கு அர்த்தமா. ஓகே, அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் மெயின் ஆர்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, ஏன்ஷியண்டா மாடர்னா, பிரெஞ்சா இங்கிலீஷா, ரைம் இருக்கணுமா வேண்டாமா, இந்த அல்லது பிளாங்க் வேர்ஸ், அது ரைம் இல்லாம இருக்கிறது நம்ம பிளாங்க் வேர்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்படி நமக்கு ஒரு ஒரு டிபேட் வந்து இருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, நமக்கு இந்த ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல எது கரெக்ட், அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீம்ஸ். ஓகே, த ஸ்பீக்கர்ஸ் டிபேட் எந்த விஷயத்தை பத்தி, இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி இந்த ஒரு எஸ்ஸே அண்ட் ட்ராமாட்டிக் போர்ஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷன், யூரோப்பியன் அண்ட் நான் இங்கிலீஷ் பெர்செப்ஷன் ஆஃப் ரியாலிட்டி பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. இங்கிலீஷ் அண்ட் நான் இங்கிலீஷ் பெர்செப்ஷன் ஆஃப் ரியாலிட்டி பத்தியும் கவலை கிடையாது. நமக்கு தேவை அவங்க டிஸ்கஸ் பண்ணது எதை பத்தி, பிரெஞ்சு இங்கிலீஷ் தியேட்டரை பத்தி பண்ணாங்க. கரெக்ட் தான். பொயட்ரியை பத்தி பண்ணாங்களா, பொயட்ரியை பத்தி முதல்ல இருந்துச்சு. பட் இங்கிலீஷ் பிரெஞ்சு பொயட்ரியை பத்தி அவங்க பாதிக்கவே இல்லை. அவங்களோட ஆர்குமெண்டே வந்து தியேட்டர், இங்கிலீஷ் தியேட்டர் பெருசா, அதாவது டிராமா பெருசா, பிரெஞ்சு டிராமா பெருசா. மற்ற எல்லாத்த விட ஆப்டான ஆன்சர் வந்து ரிலேட்டிவ் மெரிட்ஸ் ஆஃப் பிரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் தியேட்டர் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விஷயமாக இருக்குது. நமக்கு அது தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். According to Matthew Arnold, touchstone helps us to test truth and seriousness that constitute the best poetry. அர்னால்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெஸ்ட் போய்ட்ரி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு ஒரு சில மாடல்ஸ் வச்சிருப்பாரு, ஒரு மாடல் கொடுத்திருப்பாரு. இந்த போய்ட்ரி எல்லாம் பெரிய பெரிய கிரேட் போய்ட்ஸ் எழுதின போய்ட்ரி, அவங்கள மாடலை வச்சு அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க எழுதுறீங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். டச் ஸ்டோன் அப்படிங்கிறது உரைகளில் உரசி பார்த்தல் அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஈக்குவலாக இதுக்கு எந்த அளவுக்கு அந்த போய்ட்டுக்கும் நம்மளுக்கும் இடையில ஈக்குவலா நம்ம பண்றோம், அல்லது அட்லீஸ்ட் அதுக்கு 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 சிமிலரா நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளோட ஒர்க்கர்ஸ் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்ப யாரெல்லாம் நம்ம கிரேட் போய்ட்ஸ் சொல்ல முடியும்? முதல்ல அந்த ஒரு கிரைட்டீரியா வேணும் இல்ல, யாரெல்லாம் கிரேட் போய்ட், அது ஒரு லிஸ்ட் கொடுத்தாதான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம எழுதுறோமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த ஆங்கிள் பார்க்கும்போது மேத்யூ ஆர்னால்டோட இந்த டச் ஸ்டோன் அப்படிங்கிறது அது கிரேட் மாஸ்டர்ஸ் செல்லரை நம்ம 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 கூட கம்பேர் பண்ணி பார்த்து படிக்கிறது தான். அதுதான் நமக்கு டச் ஸ்டோன் அப்படி சொல்றாரு. இதுல டச் ஸ்டோன்னா என்ன அப்படிங்கறத அவர் வந்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, த பர்பிள் பேசேஜஸ் ஆஃப் லிரிக் போயட்ரி. பர்பிள் பேசேஜ்னா ஒரு போயட்ல இருக்கக்கூடிய ஒரு சில லைன்ஸ் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும், ஒரு சில லைன்ஸ் மட்டும். பியூட்டி இஸ் ட்ரூத் பியூட்டி, ஓகே, அல்லது ஒருவேளை திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் அப்படிங்கக்கூடிய லைனா இருக்கலாம், அல்லது ஒருவேளை வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான லைனா இருக்கலாம். எல்லா லைனுமே வந்து எல்லா போயட்ரிலையும் வந்து முக்கியமான லைன்ஸ் கிடையாது. அப்ப நமக்கு அதை பர்பிள் பேசேஜ் சொல்லுவாங்க. ஒரு சில லைன்ஸ் மட்டும் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா பர்பிள் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டச் ஸ்டோனை நம்ம அதை எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா
அவர் அதை பத்தி பேசல. அதே நேரத்துல பேசேஜஸ் ஃப்ரம் ஏன்ஷியன் போய்ட்ஸ், எல்லா ஏன்ஷியன் போய்ட்ஸோட பேசேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு அவர் சொல்லலை. லைன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்டர்ஸ், எஸ், அவரு ஒரு சிலரை, மேபி அவர் சாசரை பத்தி சொல்லியிருக்கலாம், மேபி சாசர்லையும் கடைசியில் அவர் ஹை சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. பட் மில்டன், ஷேக்ஸ்பியர் மாதிரி ஆட்களை அவர் பெரிய கிரேட் மாஸ்டர்ஸ் தான் சொல்றாரு. பாப்பா அவரோட ஸ்டடி ஆஃப் பொயட்ரிங்கிற ஒர்க்ஸ், அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க், அந்த கிரிட்டிசிசம் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் பெரிய பெரிய கிரேட் போயட்ஸ்னு ஒரு சிலர், டான்டே, ஹோமர், ஷேக்ஸ்பியர், மில்டன், இப்படிப்பட்ட ஆட்களை சொல்றாரு. இவங்கள உள்ள லைன்ஸை அல்லது எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம கூட அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் பேசேஜ் ஆஃப் எபிக் ஸ்ட்ரென்த் அண்ட் விகர்னு போட்டிருக்கிறதெல்லாம் அவர் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. பட் கிரேட் மாஸ்டர்ஸ்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அதுல இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் உண்டு, யாரெல்லாம் இல்லை மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறதும், யார் யாருக்கெல்லாம் சீரியஸ்னஸ் இருக்கு. முதல்ல அவரோட மெயின் ஐடியாவே எந்தெந்த ரைட்டர்லாம் சீரியஸா எழுதுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவர் ஜட்ஜ் பண்றாரு. அப்ப சாசரையே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ரொம்ப சீரியஸாலாம் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லிப்பாரு. அதே ட்ரைடனையோ போப்பையோ பார்க்கும்போது இவங்கெல்லாம் ப்ரோஸ் கிளாசிக்ஸ், பட் அவங்க நம்ம பொயட் கிளாசிக்ஸ் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறது. இப்படிலாம் நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணுவாரு, ஆட் பண்ணுவாரு. பட் ஷேக்ஸ்பியர் எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய மனுஷன், ஒரு கிரேட் மாஸ்டர். ஸோ அதனால அவரெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ள தான் வச்சிருக்காரு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரைட், நமக்கு அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த லைன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்டர்ஸ். ஆல்ரைட், அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரில இருந்து. டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி சிட்னியோடது. நமக்கு அப்பாலஜி ஃபார் பொயட்ரின்னு நம்ம சொல்லுவோம் சில நேரங்கள்ல. இதுல கொஸ்டின் என்னன்னா, இந்த டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி வாட் டிட் சிட்னி அட்ரிபியூட் டு பொயட்ரி? பொயட்ரிக்கு எதை அட்ரிபியூட் பண்றாரு, பொயட்ரியோட குவாலிட்டின்னு எதெல்லாம் சொல்றாரு வாசிப்போம். த மேஜிக்கல் பவர் வேர் பை பொயட்ரி பிளேஸ் ட்ரிக்ஸ் ஆன் த ரீடர். முக்கியமான ஒரு அட்ரிபியூட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியில வந்து ஒருவேளை இந்த மேஜிக்கல் பவர், பொயட்ரிக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையான மேஜிக்கல் பவர் டு பிளே தி ட்ரிக்ஸ் ஆன் த ரீடர் மேல அல்லது ரீடர் மைண்ட்ல பொயட்ரி ட்ரிக்ஸ் பண்ணுது. அதை தான் அவர் பேசியிருக்காரா? இல்ல, பேசல. The divine power whereby the poetry transmits a message from the God to the reader. God இருந்து ரீடருக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுதா? அதை பத்தியும் அவர் பேசல. The moral power whereby poetry encourages the readers to evaluate virtuous models. இதை பத்தி அவர் ஆக்சுவலா பேசியிருக்காரு. ஆல்ரெடி அவரு இந்த மாரல் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பர்டிகுலராக இந்த அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில அவரை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை பண்ணும். நம்ம எப்படி நமக்கு ஹாரிஸ் பார்த்தோமோ அதே போல இவரை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி அப்படிங்கிறது அது டிலைட்ஃபுல் டீச்சிங் கொடுக்கணும். டிலைட் அப்படிங்கிறது முக்கியம். ஹாப்பியா வச்சிருக்கணும், நம்மளை சந்தோஷப்படுத்தணும், அது ஓகே. இன்ஸ்ட்ரக்டும் பண்ணணும்ல, இன்ஸ்ட்ரக்ட் வேணும். அதே நேரத்துல என்கரேஜ் பண்ணணும். வர்ச்சுவஸ் ஆக்ஷனை நோக்கி மனுஷங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஐ மீன் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கறதும் அவர் பேசியிருப்பார். அதுவும் அவரோட வியூ தான். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நாலாவது ஆப்ஷன், த ரியலிஸ்டிக் பவர் தட் cannot be made to seem like mere illusion and trickery, இதெல்லாம் இல்ல. தேர்ட் ஒன் அப்படிங்கிறது அது சிட்னி சொன்னதுதான். ஒருவேளை நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் மாரல் பவர் அதை பத்தி அவர் பேசியிருக்காரு. ஏன்னா அது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் ஆகணும், மொராலிட்டியை டீச் பண்ணி தான் ஆகணும். மாரல் பவருங்கிறது தேவைதான் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஆல்ரைட், இந்த இடத்துல சரியான ஒரு விஷயம்னா ரியலிஸ்டிக் பவரோ, டிவைன் பவரோ, மேஜிக்கல் பவரோ இல்ல, அது ஒரு மாரல் பவரை பத்தி என்ன பண்ணணும். பொயட்ரி இஸ் a மாரல் பவர். அதான் அவரோட அந்த ஐடியாவா இருக்கு. ஏன்னா அது வர்ச்சுவஸ் திங்ஸை டீச் பண்ணணும்ல. டிலைட்ஃபுல் டீச்சிங் தானே, டீச்சிங் வர முடியாது நம்ம. ஸோ அதுதான் எக்ஸாக்ட்லி. அண்ட் அடுத்தது, which edition of the lyrical ballad was the first one to have the preface by Wordsworth? Wordsworth வந்து இந்த லிரிக்கல் பேலட்ஸ்ங்கிற புக் எழுதுறாரு 1798ல. ஓகே, அப்போ ஆரம்பத்துல அவர் ப்ரிஃபேஸ் எதுவும் வைக்காம எழுதிட்டாரு. இதனால பின்னால என்ன நடக்கு அப்படின்னு சொல்ல போனா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ப்ரிஃபேஸ் எழுதாததுனால அந்த ஒர்க் நிறைய பேருக்கு புரியல. அது ஏன் புரியல அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ண பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த புது வகையான பொயட்ரிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு முடியல. ஸோ இதன் காரணமாக மக்கள் அதை ஸ்ட்ரேஞ்சா பார்த்தாங்க. ஸோ அடுத்த 2 வருஷம் கழிச்சு என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த அதாவது 2வது எடிஷன்ல அதை போட்டு விடுறாரு. அடுத்த எடிஷன் பப்ளிஷ் ஆகும்போது அதுக்கு முந்தின எடிஷனோட கிரிட்டிசிசம் பேஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, அதை பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ 1800களில் 2வது எடிஷன் வரும்போது அந்த பப்ளிகேஷன்ல நமக்கு வந்து இந்த ப்ரிஃபேஸ் அப்படிங்கிற ஒன்று சேர்ந்து வருது. ஸோ 1800 அப்படிங்கிறது தான் ப்ரிஃபேஸோட வந்த முதல் எடிஷன். ஆல்ரைட், ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஃப் த 5 conditions of the sublime, according to Longinus, the most important condition is. லான்ஜைனஸ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. இந்த லான்ஜைனஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரு
பொயட்ரி அப்படிங்கிறது எப்படி எழுதணும் அப்படிங்கிற கைட்லைனை கொடுக்குறாரு. அதுலயும் பர்டிகுலராக ஒரு நல்ல பொயட்ரிக்கு கூடிய ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் ஃபீலிங். ஒரு பொயட்ரியை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபீலிங் தான் அவர் சப்ளைம் அப்படி சொல்றாரு. அப்போ அந்த ஒரு 5 விஷயங்கள் வந்து சப்ளிமிட்டி அல்லது சப்ளைம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வழிவகுக்குது. அது எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது லாஞ்சனஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிரேட் பொயட்ரி, ஒரு கிரேட்டஸ்ட் பொயட்ரிக்கு தேவைப்படக்கூடிய 5 விஷயங்கள்ல நிறைய பேசியிருப்பாரு. ஓகே, அதுல எது எது ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எதெல்லாம் அவர் பேசியிருப்பாரு, எதெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பொயட்ரிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா இந்த லாஞ்சனஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு நல்ல ஒரு 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 கிரேட் தாட் இருக்கணும். அதாவது அவர் அழகா சொல்லுவாரு, கிரேட் பீப்புளுக்கு நேச்சுரலாவே கிரேட் தாட்ஸ் இருக்கும். அவங்க அழகா என்ன பண்ணுவாங்க, கிரேட்டான விஷயங்களை எழுதுவாங்க. ஓகே, அப்ப அது தானாவே வந்துடும். அதே போல கரெக்டான டிவைசஸை யூஸ் பண்ணணுங்கிறது முக்கியம். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஆல்ரைட், ப்ராப்பர் டிவைஸ் இருக்கணும், அதை ப்ராப்பர் பேஷன் இருக்கணும். ஜஸ்ட் நம்ம கிரேட் தாட் இருந்தா மட்டும் போதாது, அது எந்த மாதிரி ஒரு பேஷன்ல நம்ம பாக்குறோம், அது ஒரு இமோஷன் அதுக்குள்ள கலந்துருக்கணும். ஏதோ ஒரு இமோஷன், வீரமோ அல்லது ஒரு ஆசையோ அல்லது ஒரு கோபமோ அல்லது ஒரு அழுகை, ஒரு சோகமோ இருந்தாதான் நம்மள அந்த பொயட்ரி வந்து மூவ் பண்ணும். அந்த பொயட்ரி நம்மளை வந்து அசைக்கணும் இல்லையா, அந்த பொயட்ரி நம்மளை ஸ்டர் பண்ணணும், நம்ம ஹார்ட்டை ஸ்டர் பண்ணணும் இல்லையா. அது எப்படி பண்ண முடியும் கேட்கும்போது கரெக்டான பேஷன் இருக்கணும், அதுவும் முக்கியம். ஸோ நமக்கு இதெல்லாம் அவர் சொல்லுவாரு. அதே நேரத்துல நமக்கு ஒரு பொயட்டுக்கு வந்து ஒரு நேச்சுரலாவே என்ன இருக்கும்னா அந்த கிரேட் தாட்டுங்கிறது இருக்கக்கூடிய ஒரு பொயட் கிரேட் பொயட்டா இருப்பாரு. அப்படிப்பட்ட பொயட்ஸுக்கு தானாவே என்ன ஆயிரும், நமக்கு அந்த மாதிரி பொயட்ரி எழுதுறதுக்கு வந்துடும் அப்படிங்கிறது இவரோட ஐடியாவா இருக்கு. ஸோ ஆக்சுவலா சொல்ல போனா இந்த இந்த லான்ஜைனஸ் அப்படிங்கிறவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பொயட்ரிக்கு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது இதை ஒரு 4 விஷயங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டான ப்ராப்பரான அந்த சப்ஜெக்ட் மேட்டர், ப்ராப்பரான அந்த பேஷன், ப்ராப்பரான டிவைசஸ், ப்ராப்பரான அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு மொத்தமா கிராண்டா இருக்கும்போது இதெல்லாம் அந்த சேர்த்து இருக்கக்கூடிய அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரே நமக்கு என்ன பண்ணிடும், நமக்கு அந்த ஒரு கிராண்ட்னஸை கொடுத்துரும், கிரேட்னஸை கொடுத்துரும். அப்படி கொடுக்கும்போது டெஃபினட்டா நம்ம பொயட்ரி வந்து எல்லாரோட பொயட்ரியோட பெட்டரா இருக்கும். மக்களை முதல்ல அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அது தூக்கிட்டு போயிடும். ஆக்சுவலா அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் நம்மள. ஒருவேளை நம்மள அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ரியலா தூக்காது. ஐ மீன் சொல்றது எப்படின்னா அந்த பொயட்ரி நமக்கு ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். நம்ம வாசிக்கும் போது, நம்ம வாசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம அந்த காலத்துக்கே போயிட்டு வந்துருவோம், பழைய காலத்துக்கே. அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான போது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த லாஃப்டி காஸ்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு முக்கியம். நமக்கு பொதுவான கிரேட் மைண்ட், லாஃப்டி காஸ்ட் ஆஃப் மைண்டுங்கிறது அதுதான். அது இருக்கிறது முதல்ல அதுதான் முக்கியம். அந்த தாட், அந்த ஐடியா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது கிராப்டி, கிராண்ட், கிரேட்டான, பெரிய. ஆல்ரைட், அதான் அவர் பேசுறாரு இந்த இடத்துல. அதுதான் நமக்கு சரியான ஆன்சராகவும் இருக்குது. அடுத்தது நமக்கு இது ஒரு சிம்பிள் கொஸ்டின், நம்ம சிம்பிளாவே போயிடலாம். ட்ரைடனோட ஆல் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு ஒர்க்கோட அடாப்டேஷன் பார்த்தோன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவோட அடாப்டேஷன். ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவும் ஆல் ஃபார் லவ்வும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது அடாப்ட் பண்ணி எழுதியிருப்பார், அவ்வளவுதான். வேற ஒன்று நமக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் இல்லைங்கிறாங்க, நம்ம எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்த கொஸ்டின்ஸுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜினியா வுல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் நம்ம கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் நான் இதுக்குள்ள அந்த ஒர்க்ல போவதுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு சொல்ல போனா பொதுவாகவே எந்த ஒரு ஒர்க்கையும் நம்ம வாசிக்கும் போது எந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ஒரு மாடர்ன் ஒர்க் பர்டிகுலரா நம்ம வாசிக்கும் போது அது எந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டுச்சு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எழுதப்பட்டுச்சு, அல்லது எந்த மாதிரியான ஒரு குணநலம் உள்ள ஒரு ரைட்டர் எழுதினாரு அப்படிங்கறத நம்ம தெரியணும். அதை வச்சுதான் அந்த ஒர்க் என்ன மாதிரியான ஒர்க்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அந்த பேக்ரவுண்டே இல்லாம வெறுமையாக நம்ம ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜினியா வுல்ஃப் வாசிச்சோம்னா சும்மா ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரியும் அதுல ஒரு திடீர்னு ஒரு அக்யூசேஷன் வர்ற மாதிரியும் அது ரியல் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு குழம்பிடும். ஒருவேளை அது நடிக்கிறாங்களா, ஏமாத்துறாங்களா. பட் ஆக்சுவலாக நமக்கு அப்சர்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஐடியா உண்டு. அப்சர்டிசம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது, அதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா அப்சர்டிசம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்குமே எந்த ஒரு விஷயமுமே முக்கியமாக பர்டிகுலராக இந்த கேரக்டரோ அல்லது உள்ள இருக்கக்கூடிய
அந்த கதையோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கும். நம்ம கடைசியில இந்த ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜினியா வுல்ஃப் பார்த்தாலுமே ஒண்ணு இல்ல, ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜினியா வுல்ஃப் வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஸ்டோரி, 2 பேரும் வருவாங்க, பேசிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். உண்மையிலேயே அவங்களுக்கு பேபி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஒரு 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 ஸ்டாக் ஸ்டோரி தான், ரொம்ப ஒன்றும் கிராண்ட் ஸ்டோரி கிடையாது. பட் உள்ள நமக்கு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா உள்ளுக்குள்ள எவ்வளவோ அந்த அப்சர்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய இருக்கு. ஓகே, ஆக்சுவலா நமக்கு இதுக்குரிய ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட அல்விதான். பட் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட ரைட்டர், எப்படிப்பட்ட குணத்துல அதை எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா முக்கியமாக அந்த டைட்டிலே முதல்ல கைண்ட் ஆஃப் ஒரு அப்சர்வான ஒன்னாதான் இருக்கு. வர்ஜினியா வுல்ஃப்க்கு யார் பயப்படுவா, ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜினியா வுல்ஃப் அப்படிங்கிறதும் நமக்கு கொஞ்சம் அப்சர்வான ஒரு விஷயம் தான். உள்ளுக்குள்ள இருக்க கதைகள் பார்த்தாலும் இதுல ஒரு ப்ராப்பரா இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் நமக்கு அந்த இடத்துல இருக்கு. அப்போ அப்சர்விசம் அப்படிங்கிறதே பொதுவாக அப்படிதான் இருக்கு. நமக்கு ஒரு அப்சர்விசம்க்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதே போல இன்னும் எக்கச்சக்கமான ஒரு மாடர்ன் ஒர்க்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான நிறைய ஸ்டோரிஸ் நமக்கு அதில் இருக்கும். எட்வர்ட் ஆல்பிங்கிறவர் ஒரு கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு அப்சர்விஸ்ட். அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா மத்த இவரை மாதிரியே இன்னும் நிறைய பிண்டர் மாதிரியான பீப்புளா இருக்கலாம். ஸோ பெக்கெட் மாதிரியான பீப்புளா இருக்கலாம். இவங்கெல்லாம் அப்சர்விஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரியான சிமிலரான தாட்ஸ்ல தான் எழுதுவாங்க. ஸோ நமக்கு ஒர்க்கை வாசிக்கிறது ஒரு சைடு, ஒர்க்கோட ஸ்டோரி தெரிகிறது ஒரு சைடு. ஸ்டோரி ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். நமக்கு பெருசா ஒன்றும் முக்கியமான கேரக்டர்ஸ் இல்லை. ஜார்ஜ்னு ஒருத்தர் இருப்பாரு, மார்த்தான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கான்வர்சேஷன், அப்புறம் திருப்பி நிக் ஹனிங் 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களோட அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் திருப்பி 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 கப்புள் தான், 2 கப்புள் இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்காங்க, கான்வர்ஸ் பண்றாங்க, ட்ரிங்க் பண்றாங்க. கதையே ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு சிம்பிளா தான், ரொம்ப பெருசா ஒன்றும் இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு சீக்ரெட் மட்டும் இருக்கும் அவங்களுக்குள்ள. என்ன சீக்ரெட் அப்படிங்கிறது வெளியே நமக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களா, அவங்களுக்கு குழந்தை இருக்கா, இப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு உள்ளுக்குள்ள வரும். ஆனா கடைசியில பார்க்கும்போது நமக்கு கிளம்பிடும், இது உண்மையிலே அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சா இல்ல அது இமேஜினரி சன்னா. அந்த ஜார்ஜ் அண்ட் மார்த்தா வந்து ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா. ரைட். ஆனா உண்மையிலே வந்து அந்த சன் இருக்காரா இல்லையாங்க நமக்கு தெரியாது. அப்புறம் ஏன் அவங்க நடிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டினும் நமக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம அதை அப்சர்வ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல பார்ப்போம். அப்ப நமக்கு சிம்பலிக்கா தெரியும் அந்த சன் வந்து முன்னாடி இறந்துட்டான் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் ஏன் நடிக்காங்க, சரி இல்ல குழந்தை இல்ல, ஆல்ரைட், அது ஏன் இருக்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே தத்ரூபமா நடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லி, ஒரு விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் நம்ம அதை அந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி நம்பணும். அப்சர்விசம் இங்கதான் கொஸ்டின் பண்ணுது. அப்சர்விசம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம ஸ்டில் அதை யோசிச்சுட்டு இருந்தோம், தேடிட்டு இருந்தோம், அதை நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படி சொல்ல போனா அங்கதான் என்ன ஆகுது, அப்சர்ட் அப்படிங்கிற முட்டாள்தனம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. அதாவது ரொம்ப அழகா சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனா, ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனா, ஒருவேளை இந்த இருட்டு ரூம்ல நம்ம வந்து ஒரு கருப்பு பூனையை தேடுறது வந்து கண்டிப்பா அது கஷ்டம். பட் அது லாஜிக்கல். லைட்டு இல்ல, பட் பிளாக் கேட் அங்கதான் இருக்கு, எப்படியாவது ஒரு நாள் கண்டுபிடிச்சோம் தெரியும். பூனையே இல்லாத ரூம்ல போய் இருட்டு ரூம்ல போயிட்டு நம்ம பிளாக் கேட்டை தேடணும்னா அதுதான் முட்டாள்தனம். அதுதான் இவங்க பண்ணுவாங்க. அங்க ஒண்ணு இருக்காது, இல்லாதது தேடிட்டு இருப்பாங்க. தேடுறதுலதான் அவங்களுக்கு வந்து லைஃப்க்கு மீனிங்கே கிடைக்கும். த சர்ச் இட் செல்ஃப் கிவ்ஸ் மீனிங் டு லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல முட்டாள்தனம் நமக்கு புரிய வருது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் எட்வர்ட் ஆல்வி இந்த ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜினியா வுல்ஃப் எழுதுனாங்க அப்படிங்கிறதும், அதுல இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ்ல 2 கப்பல் இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, நடிக்காங்க, இது 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 போதாது. அதை தாண்டியும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பிண்டர்ஸ் கேர்டேக்கர். இப்ப நம்ம இந்த ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா பிண்டரோட இதுவுமே கைண்ட் ஆஃப் டரல் பிண்டர்னு சொன்னாலே அவருமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அப்சர்வ் ரைட்டர் தான். அப்புறம் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்ல கேர்டேக்கர் மாதிரியான பிண்டரோட மற்ற ஸ்டோரிஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா அந்த ஸ்டோரிஸ்ல முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம். அப்சர்வ் ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் எடுக்காது, ஒரு சிங்கிள் டேல அது முடிஞ்சிற மாதிரி ஆயிரும். அந்த அந்த மாதிரியான ஒரு பிளாட்ல தான் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிண்டரோட கேர்டேக்கரை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா இது நான் டேரக்டா வந்து அப்சர்வுக்குள்ள உங்களை நான் கொண்டு வந்து திணிக்கல. மேபி அப்சர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ள இதை நம்ம வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம கொண்டு வந்து அதை ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆல்ரெடி அந்த பிண்டரோட கேரக்டரை வந்து இந்த 4ல ஒரு கேட்டகரிக்குள்ள அடக்குவாங்க. ஓகே, 4 இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, ஒன்னு காமெடி ஆஃப் மேனர்ஸ் சொல்றாங்க. காமெடி ஆஃப் மேனர்ஸ் வந்து இந்த இந்த டைம்ல உள்ளதே கிடையாது. ஆக்சுவலா அது முன்னாடி ரெஸ்டரேஷன் டைம்ல ஒரு ஷெரிடனோட காங்கிரியோட டைம்ல உள்ள ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் விஷயம். ஏன்னா அந்த காலத்துல மக்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. அவங்களே அவங்கள பார்த்து நகைச்சுக்கிற மாதிரி, அவங்க
இம்மாரலா இருப்பாங்க. அப்ப அதை ஸ்டேஜ்ல காமிக்கும் போது அவங்களே எப்படி பிஹேவ் பண்றாங்க, எப்படி லாஃப்டியா இருக்காங்க, எப்படி ஸ்னாபிஷா இருக்காங்க, இதெல்லாம் ஸ்டேஜ்ல காமிக்கும் போது மக்களே அவங்கள பார்த்து அவங்கள நகைச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல வரும். அது அவங்களோட இம்மாரலிட்டியை தான் ப்ரொஜெக்ட் பண்ணும் நமக்கு. பட் ஸ்டில் நமக்கு அதை பார்த்து சிரிப்போம். அப்புறம் காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிறதும் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. மேக்ஸிமம் ஷேக்ஸ்பியரோட அந்த ஒர்க்ஸ்லாம் அந்த மாதிரி மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியால் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் நினைச்சிருவோம். ட்வின்ஸ் மாறிடுவாங்க. ஒரு ட்வின்ஸ் போல ஒரு ஒரு பிரதருக்கு பதிலாக இன்னொரு பிரதரை நினைச்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல நமக்கு காமெடி ஆஃப் ஹியூமருங்கிறது பென் ஜான்சனோட ஒரு ஸ்டைல். அது ஒருவேளை மனுஷங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் மாறும்போது நமக்கு ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான பிஹேவியர்ஸ் இருக்கு மக்களுக்கு, கேரக்டர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலருக்கு ரொம்ப டல்லா இருக்கு, ஒரு சிலருக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப கோவப்படுவாங்க, இப்படிலாம் நமக்கு. ஒரு சிலர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு அந்த காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்ல கேரக்டர்ஸ் அப்படி காமிப்பாங்க. பட் காமெடி ஆஃப் மெனேஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஒரு ஜான்ரா. ஓகே, அப்ப பார்த்தோம்னா இந்த காமெடி ஆஃப் மெனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நமக்கு என்னெல்லாம் உள்ள வரும்னா ஹியூமர் வரும், ஏன்னா அது காமெடி. அதே நேரத்துல மெனேஸும் இருக்கும். மெனேஸ்னா என்னது? த்ரெட். ஏதோ ஒரு உயிருக்கு அச்சுறுத்தக்கூடிய அல்லது ஒரு பயங்காட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். யாரை பயங்காட்டுதும்? கேரக்டர்ஸை பயங்காட்டும். இங்க ஒருவேளை உங்களுக்கு காமெடி ஆஃப் மெனேஸ்க்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா, கண்ணை ஒருத்தரோட நெத்தியில வச்சுட்டு எனக்கு ஒரு ஜோக் சொல்லேன் அப்படின்னு சொல்றது. ஜோக் சொல்ல நான் சிரிச்சா அவனை விட்டுருவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இதை பார்த்து சிரிப்போம். ஆக்சுவலா அங்க நான் என்ன நடந்துட்டு இருக்க, ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஸோ இப்படி அங்க பயம் இருக்கும், அங்க ஆங்ஸைட்டி இருக்கும், அங்க அநேகமா சைலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்லையுமே நமக்கு கேரக்டர்ஸை பார்த்தோம்னா சுத்தி நான் ஒரு சொன்னா இல்லை, ஒரு ரூம்குள்ள ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஆஸ்டன் ஒருத்தர், மிக்குன்னு ஒருத்தர் இருப்பான், அப்புறம் டேவிஸ்னு ஒருத்தர் உண்டு. இந்த கேரக்டர்ஸ் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ஒரு ரூம்ல இவங்கெல்லாம் தங்கியிருக்காங்க. அப்போ மாத்தி மாத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த இதுல காமெடி ஆஃப் மெனேஸ்ல நமக்கு சைலன்ஸ் என்பது முக்கியமான ஒரு பார்ட். லைக் இந்த ஆஸ்டன் அப்படிங்கிறவர் ரொம்ப சைலண்டா இருப்பார், அதுவும் நமக்கு நமக்கு தேவை. ஏன்னா அப்புறம் மிக்குங்கிறவர் அவர் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. அப்புறம் டேவிஸ் அப்படிங்கிறவர் கொஞ்சம் செல்ஃபிஷா இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா ஆஸ்டனோட வீட்டுக்கு அந்த ஒரு மெஸ்ஸி ரூம் இருக்கும். பொதுவாக எல்லா ஸ்டோரியிலையும் இந்த மாதிரி ஒரு பிரிண்டரோட ஸ்டோரியில எல்லாம் ஒரு மெஸ்ஸி ரூம் இருக்கணும், ஏதோ ஒரு சிங்கிள் ரூம் இருக்கணும், அதை காமிச்சிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு படிச்சோன்னா நிறைய படிச்சுட்டு போகலாம். ஸோ கேர்டேக்கர் எழுதுனா நமக்கு கேர்டேக்கர் அப்படிங்கக்கூடிய அந்த ஜானருக்கு சரியான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லப்போனா காமெடி ஆஃப் மெனேஸ் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரைட். ஸோ அதில் காமெடியும் இருக்கும், மெனேஸும் இருக்கும். ஆல்ரைட். அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின். யா, பொசலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். பொசலா இஸ் எக்ஸிகியூஷனர் இன் பொசலா அப்படிங்கிற கேரக்டர் ஆக்சுவலா ஒரு நல்லவர் தான். பொசலா நம்ம கெட்டவர் நம்ம சொல்ல முடியாது. பட் அவர் ரொம்ப உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரர். அவர் இந்த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட முக்கியமான ரோல் என்னன்னா, அவர் டச்சஸ்க்கு ஆக்சுவலா ஸ்பையா இருப்பாரு. ஓகே, அவர் எக்ஸிகியூஷனராக இருப்பார். கடைசியில் அவரையே கொலை பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக கதைகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போ டச்சஸ் ஆஃப் மால்ஃபியில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெயினாக அந்த பொசலா அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் எக்ஸிகியூஷனர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு முக்கியமான பர்சன்லாம் உண்டு. நமக்கு ஒருவேளை இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் உண்டு. ஒருவேளை ஜூ ஆஃப் மால்டான்னு சொன்னாலே பரபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜூ, ரொம்ப ரொம்ப ஒரு பேராசமிக்க ஒரு ஜூ. ஓகே, அதே போல ஒயிட் டெவில்னு சொன்னாலே அந்த விக்டோரியா கொரம்போனாங்க சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் உண்டு. ஸ்பானிஷ் ட்ராஜடின்னு சொன்னாலே ஹெரோனிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் உண்டு. ஸோ இப்படி முக்கியமான கேரக்டர்ஸ் உண்டு இந்த டச்சஸ் ஆஃப் மால்ஃபியில். நமக்கு இந்த டச்சஸ்ங்கிறது ஒரு மெயின் கேரக்டர். ஆல்ரைட். அதே போல பசலா அப்படிங்கிற ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர். கடைசியில் அவர் ரொம்ப நல்லவர் தான். அவர் நம்ம கெட்டவர் நம்ம சொல்லவே முடியாது. டச்சஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ண தான் கடைசி ட்ரை. அவர் ஸ்பையா இருந்தாரு. பட் கடைசியில் பார்க்கும்போது டச்சஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுவார். விடோ டச்சஸ். ஸோ அவங்களோட சீக்ரெட் அஃபேர் ஆண்டனியோ அப்படிங்கிற கூட இருக்கும். இவர் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டச்சஸை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு சொல்லும் போதுமே பின்னால நல்லதுதான் பண்ணுவார். ஆக்சுவலா பஸ்ல நல்ல கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் அவர் அந்த டச்சஸோட பிரதரால எம்ப்ளாய் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பை தான் இந்த பஸ்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கே குழம்பிடும். மாரல் ஆம்பிகியூட்டில இருப்பாரு. எது சரி எது தவறுன்னு புரியாது. அவருக்கு ஒரு சில ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். ஒரு டியூட்டி அது இல்லையா. பட் கடைசியில் அவர் மனம் திரும்பிடுவார். ஸோ அதனால இந்த கதைகளும் நல்ல ஒரு கதை. டச்சஸ் ஆஃப் மால்ஃபியுமே ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொல்லப்போனா ஒரு டச்சஸ் அவங்க சீக்கிரட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஸ்டேட்டஸோட கம்மியான ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பிரதர்ஸ்க்கு முதல்ல தெரிஞ்சிருக்காரு. ஓகே, ஃபெர்டினண்ட் கார்டினல் 2 பேர்
இருப்பா, 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்காது. அண்ட் பின்னால லேட்டரா அவங்க சீக்ரெட்டா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, உண்மையிலே அவங்களுக்கு குழந்தைலாம் பிறந்துடும். ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் திருப்பி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சிஸ்டரை கொல்ல சொல்லிடுவாங்க. ஆல்ரைட், அப்ப அந்த ஒரு பொறுப்பு தான் இவர் கையில வரும். ஆனா அவரு என்ன பண்ண தெரியாது பசலோக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும். நல்ல ஒரு டிராமா. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரிவெஞ்ச் ட்ராஜடின்னு போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஒரு கதையோட ஜிஸ்ட் பார்த்தோம் இல்லையா, டச்சஸ் ஆஃப் மால்ஃபிங்கிறது அது ரிவெஞ்ச் ட்ராஜடியா, வால்போன் வால்போன் த ஃபாக்ஸ் ஆக்சுவலாக அது, அப்புறம் ஹேம்லெட், அப்புறம் கார்போடக் அப்படின்னு சொல்லி நமக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எது ரிவெஞ்ச் ட்ராஜடி கிடையாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹேம்லெட் டெஃபினட்டா ரிவெஞ்ச் இருக்கு. ஓகே, அப்புறம் டச்சஸ் ஆஃப் மால்ஃபிலுமே ஆக்சுவலா ரிவெஞ்ச் உண்டு. கடைசியில பஸ்ல மனம் திரும்பிடுவார் இல்லையா, அப்புறம் பின்னால் அது ரிவெஞ்ச் மாதிரி மாறும். பஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஃபெர்டினண்டும் கார்டினலும் சேர்ந்துதான் இவரை வந்து குழப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிறதும், அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும், டச்சஸை கொன்னதுக்காக கடைசியில அவர் பஸ்ல வந்து கார்டினலையும் ஃபெர்டினண்டையும் கொல்லுவார். ஆக்சுவலா அவர் தான் ரிவெஞ்ச் இருக்கு. ஸோ அந்த ஒரு டச்சஸ் ஆஃப் மால்ஃபி டெஃபினெட்லி ஒரு ரிவெஞ்ச் ஸ்ட்ராட்டஜி தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹேம்லெட்டும் அப்படிதான், கடைசியில அப்பாவுக்காக ரிவெஞ்ச் இருப்பார். ஆல்ரைட், அதே நேரத்தில் நமக்கு கார்போடக் பார்த்தாலுமே அங்கேயும் ரிவெஞ்ச் இருக்க தான் செய்யுது. ஆல்ரைட், ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல வால்போன் த ஃபாக்ஸ்ங்கிறது ஆக்சுவலா ட்ராஜடி கிடையாது, காமெடி தான். ஆக்சுவலா இப்போ ரிவெஞ்ச்னு ஒரு விஷயமே அங்கே உள்ள இல்லை. ஏன்னா வால்போன் த ஃபாக்ஸோட கதையை பார்த்தோம்னா அதுவும் ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் இல்லையா. வால்போன் த ஃபாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில முக்கியமான ஃபேமஸான காமெடிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஆனால் ட்ராமாவை பார்க்கும்போது மேக்ஸிமம் ட்ராஜடி பார்ப்போம். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் காமெடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லப்போனா முக்கியமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். வால்போன் த ஃபாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது கைண்ட் ஆஃப் சாட்டரிக்கல் காமெடின்னு சொன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வால்போன் அப்படிங்கிற ஒரு ரிச் மேன். ஓகே, அவரு ரொம்ப பணக்காரரு, ஆனா அவருக்கு ரொம்ப கிரீடு இருக்கும். மேபி அடுத்தவங்க ஒய்ஃப் மேல ஒரு ஆசைப்படுவாரு, இப்படிலாம் இருக்கும். இவருக்கு ஒரு வேலைக்காரன் இருப்பான், அவ பேரு மொஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய, மொஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய, அவருக்கு இன்னொரு பேர் ஃப்ளை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒருத்தர் இருப்பாரு, அவரும் ஹெல்ப் பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் பேர், அவருக்கு ஒரு லாயர் வால்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாயர், இவங்கெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இவர் எப்படி வந்து அடுத்தவங்களோட ஒய்ஃபை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த செலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேர்ளை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. கடைசியில் அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, இவரோட வால்போன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் பணக்காரர் அவரோட டெத்தை இவரே ஃபேக் பண்ணிடுவார். ஸோ கடைசியில் பார்க்கும்போது அவர் மாட்டிடுவாரு. லா படி பார்க்க போனா கடைசியில் அவர் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வால்போன் கடைசி அது ஜோக்கா தான் பண்ணுவார். வால்போன் வந்து தன்னை செத்த மாதிரி காமிச்சுடுவார். ஆல்ரைட், அப்படி நினைச்சாலுமே என்ன ஆகும்னு சொல்லப்போனா, இவர் செத்துட்டாருன்னு ஊர் ஃபுல்லா சொன்ன உடனே வேலைக்காரனே அவரோட சொத்தை அபகரிச்சிருவான், இன்ஹெரிட் பண்ணிப்பான். ஸோ இது பின்னால அவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. கடைசியில் அவரு உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஓகே, ஸோ கோர்ட்ல சொன்னாதான் அவரோட சொத்து திருப்பி கிடைக்கும். ஏன்னா இவரு இறந்துட்டாங்கிட்டு அடுத்து உடனே வாரிசு இல்லைங்கிறதுனால வேலைக்காரன் எடுத்துரும், மொஸ்கா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரன் எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, அது சாட்டையர் தான். சொசைட்டி மேல ஒரு நல்ல ஒரு சாட்டையர் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அது கண்டிப்பா என்ன கிடையாது, ரிவெஞ்ச் ட்ராஜடி கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்ரி மேன் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி. எவ்ரி மேன் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா எவ்ரி மேன் நம்ம ஒவ்வொருத்தருமே வாசிச்சே ஆகணும். எவ்ரி சிங்கிள் மேன் மஸ்ட் ரீட் திஸ், அது அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா எவ்ரி மேனோட ஸ்டோரிஸ் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் கூடிய ஸ்ட்ரகிள் தான், ரிலிஜியஸ் ஸ்ட்ரகிள் அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் பத்தி இது பேசுற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆக்சுவலா ஒரு மொராலிட்டி பிளே. ஓகே, இதோட சிம்பிளா இதோட ஜஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனா, ஒரு எவ்ரி மேன் அப்படிங்கிறது உலகத்திற்கு கூட எவ்ரி சிங்கிள் மேனோட அந்த ஒரு ஆல் ஹியூமனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு. எவ்ரி ஆர்டினரி பர்சன் அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுல நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு வரும், எல்லாமே நமக்கு சிம்பலிக்கா இருக்கும். நம்ம டைரக்டா எடுத்துக்க முடியாது எந்த கேரக்டரையும் ஒருவேளை. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு கேரக்டருமே நமக்கு ஆரம்பத்துல பார்த்தோம்னா எவ்ரி மேன்லயுமே அந்த காடை பத்தி வரும், கிரீடை பத்தி, சின்ன பத்தி வரும். இதே மாதிரியான விஷயங்கள் மொராலிட்டி பிளேஸ் நம்ம நிறைய பார்த்துக்கலாம். அதுல இதுவும் ஒரு முக்கியமான மொராலிட்டி பிளே. அண்ட் நம்ம இதுல கொடுத்துருக்கப்படி பார்த்தோம்னா மெடிவல் பிளே பேஸ்ட் ஆன் த எபிசோட் ஃப்ரம் பைபிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. மெடிவல் மொராலிட்டி பிளேன்னு கொடுத்துருக்கு. டியூடர் இன்டர்லோட் கொடுத்துருக்கு. மிராக்கிள் பிளே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நமக்கு சரியான ஆன்சர் வந்து மொராலிட்டி பிளே அப்படிதான் வரும். மிராக்கிள் பிளே கண்டிப்பா டெஃபினட்டா கிடையாது. பைபிள்ல உள்ள எபிசோடும் இது கிடையாது. டியூடர் இன்டர்லூட் ஆப்வியஸ்லி இது ஒரு தனி இண்டிவிஜுவல் மொராலிட்டி பிளே. குட்டியான ஒரு இன்டர்லூடா இருந்தா அவன் சொல்லிடலாம். பட் இது ஒரு இண்டிவிஜுவல் மெடிவல் மொராலிட்டி பிளே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது, which play of the wild has the subtitle a trivial comedy for serious people அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்ல போனா, இந்த ட்ரிவியல் காமெடி ஃபார் சீரியஸ் பீப்புள்னு சப்டைட்டில் கொடுத்துருக்கு. வைல்டோட, ஆஸ்கார் வைல்டோட ஒரு பர்டிகுலரான ஒர்க். அது என்ன ஒர்க் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கு. ஒருவேளை
இந்த ஆஸ்கார் வைல்டோட ஒர்க்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ஒர்க்குக்கும் சப்டைட்டில் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். ட்ரிவியல் காமெடி ஃபார் சீரியஸ் பீப்புள் ஆக்சுவலா எதோட சப்டைட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் earnest அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அதுவும் ஒரு நல்ல அருமையான ஒரு கதை. ஒருவேளை நான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்ச ஒரு ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதை நான் டீச் பண்ண செஞ்சிருக்கேன், நான் ஸ்டூடெண்டாகவும் லேர்ன் பண்ணியிருக்கேன். டெஃபினெட்லி இது ஒரு அருமையான ஒரு கதை. ஓகே, அப்ப நமக்கு இதுல ஆள்மாறாட்டம் பண்றதுனால இருக்கக்கூடிய ஒரு, அல்லது மற்றவங்களை ஏமாத்தல டபுள் ஐடென்டிட்டி வச்சிருக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அது எப்படி நல்ல விதமா முடியுது அப்படிங்கிறதையும், ஆக்சுவலா இது ஒரு காமெடி ஆஃப் மேனஸ். ஓகே, ஆக்சுவலா சொல்ல போனா அது ஒரு காமெடி ஆஃப் மேனஸ். ஸ்டோரியே நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போனா, ஒரு விக்டோரியன் சொசைட்டில உள்ள ஒரு பர்சன் அண்ட் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன். இந்த ஏர்னஸ்ட் அப்படிங்கிற பேர்ல தான் அங்க ட்விஸ்டே இருக்கு. ஏர்னஸ்ட் அப்படிங்கிற பீயிங் ஏர்னஸ்ட் அப்படிங்கிறது ஏர்னஸ்ட்ங்கிற நேம் வச்சிருக்கிறது தான். ஒரே மனுஷன் ரெண்டு இடங்கள்ல இருக்கும்போது, ஓகே, ஜாக்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ரெண்டு டிஃப்ரெண்ட், லண்டன் விட்டு வெளியே போகும்போது, லண்டன்ல இருக்கும்போது ரெண்டு இடத்துலயுமே என்ன பண்ணுவாரு, அவரு வெவ்வேறு பேர்ல வச்சுக்கிறாரு. ஓகே, அவரு சிட்டில வந்து தன்னை வந்து ஏர்னஸ்ட் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துக்கிறாரு, வெளியே போகும்போது அவரு தனக்கு ஜாக் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி ரெண்டு வகையான டிஃப்ரெண்டான நேம்ஸ்ல வச்சிருக்காரு. கடைசியில உண்மையிலே அவர் யாரு, அவருக்கு கடைசியில ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, யாரை கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஏர்னஸ்ட்ங்கிற பேர் வச்சவங்களுக்கு தான் அங்க ஃபார்ச்சூன். அப்ப அந்த ரெண்டு பேருமே நமக்கு வந்து டபுள் நேம்ஸ் வருது. ஜாக் அப்படிங்கிற பேரு ஒரு சிலருக்கு தெரியும் கண்ட்ரில. ஓகே, அது ஏர்னஸ்ட்ங்கிற பேரு இன்னும் ஒரு சிலருக்கு சிட்டில உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா இவர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, எனக்கு ஏர்னஸ்ட்ங்கிற நேம் தான் அந்த கேர்ளுக்கு பிடிக்கும், எனக்கு அது ஏர்னஸ்ட்ங்கிற நேம் தான் எனக்கு பிடிச்சது. ஓகே, எனக்கு அதை நீங்க ஜாக்குங்கிற பேர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஆனா அந்த ஜாக்குக்கு வந்து பார்க்கும்போது இந்த குழப்பம் பயங்கரமா இருக்கும் நமக்கு. அது காமெடி ஆஃப் மேனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா உண்மையிலேயே அவரோட ஆக்சுவல் பேரே என்னவா தான் இருந்திருக்கும், ஏர்னஸ்ட் அப்படிங்கிறதா இருக்கும். நமக்கு கதை நல்லா இருக்கும். பட் இனிமே நீங்க சம்மரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஆஸ்கார் வைல்டோட ஒரு சில முக்கியமான ஒர்க்ஸ்ல இதுவும் ஒன். பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே, another important work. Importance of being earnest, another important work. இதெல்லாம் நமக்கு சம்மரி கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் பேசிக் சம்மரியாவது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சொன்ன மாதிரி சிம்பிள் ஜிஸ்ட் கூட தெரிஞ்சா கூட போதும், டீடைலா நமக்கு தெரியலனா கூட பரவாயில்லை. அடுத்தது செக்ஷுவல் ஜெலசி இஸ் a theme in Shakespeare's which playன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு இந்த இடத்துல எல்லா பிளேயோட குட்டி குட்டி ஷார்ட் சம்மரிஸ் நமக்கு தெரிஞ்சா பெட்டர். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், அந்த இடத்துல செக்ஷுவல் ஜெலசி இருக்கா, இல்லை. டெம்பஸ்ட்ல இருக்கா, இல்லை. கிங் லேயர்ல இருக்கா, இல்லை. பட் ஒத்தலோல நமக்கு இருக்கு. ஒத்தலோவை எடுத்துட்டோம்னா ஒத்தலோல செக்ஷுவல் ஜெலசி அப்படிங்கிறது தான் கீ தீம். ஓகே, அங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு பிளாக் மூவர் இருக்காரு ஒத்தலோ, அப்புறம் அவருக்கு ஒரு டெஸ்டிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயிட் ஒய்ஃப், ஒரு இட்டாலியன் ஒய்ஃப் இருக்காங்க. இது நமக்கு கதையில தெரியுது. அப்புறம் நமக்கு இந்த கதைக்குள்ளேயே கேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒயிட்டும் இருக்காரு. ஓகே, இப்ப இந்த ஒத்தலோக்கு என்ன, முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் சந்தேகம் வராது ஒய்ஃப் மேல, கேஷுவலா நினைப்பாரு. பட் அவருக்கு கண்ணு முன்னாடி அமைஞ்ச விஷயங்கள் எல்லாம், ஏன்னா தூரத்துல இருந்து பாப்பாரு, அங்க கேஷியோவும் டெஸ்டிமோனாவும் பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா இவர் வந்தோட பயந்து போய் கேஷியோ ஓடிடுவான். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்து பேசிட்டு இருக்காங்க, நம்ம வந்தோடனே ஏன் பயந்து ஓடுறாங்க, இவர் யோசிக்கலனாலுமே ஒத்தலோ கூட இருக்கக்கூடிய இயாகோ சொல்லி கொடுப்பாரு, ஏன் அவங்க நீங்க வந்தோடனே ஓடுறாங்க அவங்க, எனக்கு இவர் தான் சொல்லியிருப்பாரு, ஒத்தலோ வந்தா நான் சிக்னல் கொடுக்கேன் ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு. அங்க ஒத்தலோ தூரத்துல வரும்போது அவங்க பார்த்து ஓடுறத பார்த்தா இவர் பக்கத்துல சொல்லி, எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் உங்களை பார்த்து பயந்து ஓடுறாங்க, பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். செக்ஷுவல் ஜெலசிங்கிறது அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுதுன்னா, இந்த கேஷியோ மேல இருக்கிற ஜெலசியா இருக்கலாம். ஆனா இவருக்கு தனதானே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, நிறைய நேரங்கள்ல ஏன்னா எமிலியெல்லாம் சொல்லும் போது யூஆர் அ பிளாக் டெவில் அப்படின்னு சொல்றான். நிறைய நேரங்கள்ல அவள ஒரு ஏஞ்சல், டெஸ்டிமோனா ஏஞ்சல் மாதிரியும் யூஆர் அ பிளாக் டெவில், டார்க் டெவில் அப்படின்னு சொல்றா. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும் போது டெஃபினட்டா அதுக்கு முன்னாடியே ஒத்தலோவுக்கு தனக்கு தானே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பிளாக் மூவா அப்படிங்கிறதுனால அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா இயாகோவுக்கும் ஒரு செக்ஷுவல் ஜெலசி வந்து நமக்கு இருக்கிறத நமக்கு பார்க்கலாம். ஓகே, ஒத்தளவுக்கு கேஷியோ மேல என்ன ஜெலஸ் இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனா இயாகோவுக்கும் ஒரு சைட்ல பார்க்கும்போது இந்த ஆரம்ப காலகட்டத்துல டெஸ்டிமோனா கை கொடுப்பான், டெஸ்டிமோனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். பட் கேஷியோ கொடுக்கும்போது அவ அக்செப்ட் பண்ணிப்பா. இப்போ ஒரு சில விஷயங்கள்னால அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் இந்த இடத்துல செக்ஷுவல் ஜெலசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒத்தலோட தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரைட், இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். விடோவர்ஸ் ஹவுசஸ் அப்படிங்கிறது யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இதுக்கு ஒரு சில ரைட்டர்ஸோட சிம்பிள் பேசிக் ஒர்க்ஸோட டைட்டிலாவது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். மேஜர் ரைட்டரோட எல்லா ஒர்க்ஸ், அது ஃபேமஸ் ஒர்க்கு ஃபேமஸ் இல்லையோ, எல்லா ஒர்க்ஸோட டைட்டிலும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின்ல தான் நமக்கு தெரிய வேண்டியது. ஸோ கொஸ்டின் சிம்பிள் தான், ஆன்சரும் சிம்பிள் தான், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடலாம் ஜிவிஷான்னு சொல்லி. ஆனா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்ல போனா, இதுல இருந்து புரிய வேண்டியது என்னன்னா, மேஜர் ரைட்டரோட ஈவன் மைனர் ஒர்க்ஸா இருந்தாலும் பரவாயில்ல,
அதை பத்தி ஒரு 2 லைன் சம்மரி நமக்கு கண்டிப்பா தேவை. அதே போல அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் அண்ட் அது அட்லீஸ்ட் ஒர்க் நேமாவது தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே கீ ரைட்டர்ஸ். 40 சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் எடுத்து பார்த்தா அந்த 40 பேர்ல இவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ரைட்டர்ஸை நம்ம விட முடியாது. டெஃபினட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம பிக் பண்ணிடலாம். ரைட், ஜிபி ஷா அப்படின்னு சொல்லிடலாம். ரைட், ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், த போஸ்ட்மஸ்லி பப்ளிஷ்ட் நாவல் ஜெயின் நாவல் ஆஃப் ஜெயின் ஆஸ்டன். ஜெயின் ஆஸ்டன் நிறைய நாவல் எழுதியிருக்காங்க, எல்லாமே ஃபேமஸான நாவல். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் மேன்ஸ்ஃபீல்ட் பார்க் அதுவுமே ஆல்மோஸ்ட் நீங்க ஸ்டோரிஸ்லாம் நீங்க ரொம்ப டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை, பட் கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஜெயின் ஆஸ்டனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எல்லா ஸ்டோரியில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அவங்களோட பேர், அந்த யார் மேல் யார் ஃபீமேல், யார் யாரை கல்யாணம் பண்ற அப்படிங்கிறது நமக்கு தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதுல நமக்கு சரியான ஆன்சர் வந்து நமக்கு நாத்தங்கர் ஆபே அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். போஸ்ட்மஸ்லி பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்ல போனா நாத்தங்கர் ஆபே அப்படிங்கக்கூடிய ஒர்க் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு காத்திக் ஃபிக்ஷன். நமக்கு ஆபே அப்படின்னாலே அந்த காத்திக் ஃபீல், சண்டை அந்த காலத்துல சண்டை போட்டு மாத்தி மாத்தி காத்திக் ஃபிக்ஷன்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப இதுவும் ஒரு காத்திக் ஃபிக்ஷன். தனியாக ஒரு ரூமுக்குள்ள போற மாதிரி, பெயிண்டிங் பாக்குற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு ட்ரோப்போட வரக்கூடிய ஸ்டோரி தான். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிக்கலாம். டானி மாரிசன் யூஸ்ட் மேல் நேரேட்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் எந்த ஒர்க்ல டானி மாரிசன் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மேல் நேரேட்டரை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு மற்ற ஸ்டோரிஸோட பேசிக் சம்மரி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது இவர் எதுவுமே தெரியலனா அட்லீஸ்ட் சாங்ஸ் ஆஃப் சாலமன், த ப்ளூவஸ்ட் ஐஸ் நமக்கு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எல்லாருமே பிலவர்ட் படிப்பாங்க, பிலவர்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சாங்ஸ் ஆஃப் சாலமனும் நமக்கு அந்த ஒர்க்கோட பேசிக்கான பிளாட் லைன் மட்டுமாவது தெரிஞ்சிருந்தா பெட்டர். ஸோ அதில் தான் நமக்கு இந்த மேல் கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு அங்கதான் வரும். எஸ், கரெக்ட். எஸ், சாங்ஸ் ஆஃப் சாலமோன்ல தான் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த மேல் கேரக்டர் வருது. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல்ரைட், விச் நாவல் ஹேஸ் a நேம்லெஸ் நேரேட்டர்? இப்போ முந்தின இதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல போனா ஒரு மேல் நேரேட்டர் எந்த இதில் இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு பர்டிகுலராக இந்த டானி மாரிசனோட சாங்ஸ் ஆஃப் சாலமன் அப்படிங்கிறதும், அதுல பர்டிகுலராக அந்த மக்கான் அப்படிங்கக்கூடிய அந்த கேரக்டர், அவர் தான் அந்த இடத்துல அந்த மேல் நேரேட்டர். மக்கான் அல்லது மில்க் மேன் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு கேரக்டர். அதே போல இந்த இடத்துல பார்க்கும்போது நேம்லெஸ் நேரேட்டர் இருக்காரு, ஒரு நேரேட்டர் பட் அவருக்கு நேம் இல்ல. அப்ப அவர் யாரா இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. சோ இந்த இடத்துலயும் நமக்கு இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே, இதுல முக்கியமான ஸ்டோரிஸ் சொல்ல போனா இதுல இருக்கக்கூடிய எல்லாமே முக்கியமான ஸ்டோரிஸ் தான். ரொம்ப முக்கியமா அப்படி கிளாசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொல்ல போனா ஆனா கர்ன் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. ஏன்னா ஆனா கர்ன் நம்ம எடுக்கும்போது எப்பவுமே அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அதுல இருக்கக்கூடிய ட்ரோப், தீம்ஸ், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆக்சுவலா டீடைல்டா தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஓகே, அதே போல மொபிடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரி. அண்ட் அதுல இருக்கக்கூடிய கிரேப்ஸ் ஆஃப் ராத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரியுமே முக்கியமான ஒரு ஸ்டோரி தான். ஸோ பேசிக்கலா அங்க பார்க்கும்போது இன்விசிபிள் மேன், ஓகே, அதுவும் ஓகே தான். நமக்கு இந்த மூணுமே கிளாசிக்ஸ் சொல்லுவோம். இன்விசிபிள் மேன் நம்ம வந்து ரொம்ப கிராண்டா நம்ம எடுக்க மாட்டோம், பட் ஸ்டில் அதுல ஒரு 1 பேஜ் சம்மரி படிச்சுக்கிறது நமக்கு முக்கியம் தான். அப்போ இந்த இடத்துல ஆனா கர்னின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது நம்ம ரியலிஸ்டிக் நாவல் அல்லது ஒரு ரியலிஸ்ட் சைக்கலாஜிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேரக்டர் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு ஆனா கர்னினா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஆனா கர்னினா ஆல்ரெடி கவுண்ட் ரான்ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலா அவங்க கல்யாணம் பண்ணிச்சாங்க, பட் அவங்க ஒரு சின்ன சீக்ரெட் லவ் அஃபேர் இருக்கும். அது சொசைட்டி ஏத்துக்குதா, 2 பேரும் நல்லா இருக்காங்களா, கடைசியில ஒன்னா வாழ்ந்தாங்களா, அல்லது ட்ரெயின்குள்ள குதிச்சு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, இதெல்லாம் நமக்கு கதைகளை வரும். நமக்கு ஸ்பாய்லர் கொடுத்து அதை இப்பவே முடிக்க விரும்பல, பட் நல்ல ஒரு ஸ்டோரி. அதுல இம்பார்ட்டன்டான ஃபேமஸ் லைன், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் லைன் என்ன அப்படின்னா, அவங்க ஆனா கர்னால வரக்கூடியது ஆல் ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆர் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஈச் அன்ஹாப்பி ஃபேமிலி இஸ் அன்ஹாப்பி இன் இட்ஸ் ஓன் வே அப்படிம்பாங்க. இந்த அன்ஹாப்பி ஃபேமிலி எல்லாமே, ஒவ்வொரு அன்ஹாப்பி ஃபேமிலியும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமா இருக்கு அப்படிங்க சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். மொபிடிக்கும் அந்த மாதிரி தான். மொபிடிக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. இது நமக்கு ஒரு ஒயிட் வேல தேடி நம்ம போவாங்க. ஓகே, அந்த மொபிடிக் அப்படிங்கிறது ஃபுல்லா கடல் பயணத்தை பத்தி, அதுவும் பர்டிகுலராக அந்த அட்வென்ச்சரஸ் அந்த ஒரு சி நேரேட்டிவ். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா ஒரு வேலை தேடி போகும்போது என்னென்னலாம் நடக்கு. ஆரம்பத்துல இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்மி இஸ்மாயில் அப்படிதான் ஆரம்பிக்க வச்சு அவங்க பேரை. இஸ்மாயில் கேரக்டர் அவர் தான் நமக்கு ஒரு யங் செயலர், ஒரு நரேட்டர் இருப்பார்.
அவர் தான் நமக்கு உள்ள கொண்டு வரும். அப்புறம் கேப்டன் அஹாப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ இவங்களெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுக்கணும். அப்புறம் அவங்க போகக்கூடிய அந்த அந்த ஷிப்போட நேம் கேட்பாங்க, அதுவும் பெக்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கான விஷயங்கள், நான் வந்து ரொம்ப டீப்பா ஒன்றும் போகல. எப்படி அவங்க அந்த 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 வேலை உண்மையிலே வந்து பிடிக்கிறாங்களா, என்ன நடக்குது, அல்லது அது ஒரு இது கைண்ட் ஆஃப் ஒரு ரிவெஞ்ச் மாதிரி கேப்டனுக்கு பொறுக்க முடியாது, அதை அதை எப்படியாவது அந்த வேலை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கு. நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வருவாங்க. நல்ல அருமையான ஒரு ஸ்டோரி. கண்டிப்பா அதை வாசிக்க வேண்டியது தேவைதான். கிரேப்ஸ் ஆஃப் ராத்தும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். கிரேப்ஸ் ஆஃப் ராத் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு நல்ல சோசியலிஸ்ட் நாவல். ஆக்சுவலா அப்படித்தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்ல போனா, இந்த கிரேப்ஸ் ஆஃப் ராத்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறாங்க மக்கள். ஓகே, மாறும்போது அவங்க நினைச்சுக்கிட்டாங்க புது இடத்துல நமக்கு நிறைய காசு கிடைக்கும், நிறைய நிறைய பாலும் தேனும் ஓடுற இடம் தான் நினைச்சு போவாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா, ஆனா அங்க பொங்க போனா பாலும் தேனும் ஓடுதான்னு கேட்டா ஓடுது, அடியும் அதை குடிக்க முடியுது. அதுதான் பிரச்சனை. அங்க எல்லா விதமான பழங்களும் இருக்கும், இவங்க எதையும் பறிச்சு சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட பழங்கள் அட்லீஸ்ட் அழுகி போச்சுன்னா பழத்தை தூக்கி தூக்கி ஆத்துல தூக்கி போடுவாங்களே தவிர இவங்களுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. சம்பளமும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ புது இடத்துல போய் அவங்க சமாளிச்சாங்களா, அல்லது என்னென்ன ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு இருந்துச்சு, பின்னால எப்படிப்பட்ட ஒரு மூவ்மெண்ட்லாம், மேபி சோசியலிஸ்ட் மூவ்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சது, இதெல்லாம் அதில் அழகாக போட்டிருப்பாங்க. அப்படி நல்ல ஒரு ஸ்டோரி. இதையும் கண்டிப்பாக நம்ம வாசிச்சாகணும். அதுக்கடுத்து நமக்கு இந்த இன்விசிபிள் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு முக்கியமான ஸ்டோரி. இப்போ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பில்டிங் ஸ்ட்ராங் நாவல். லைக் மாடர்ன் நாவலே ஒருத்தரோட ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து எப்படி அவர் வளர்ந்து வராரு அப்படிங்கிற அதையும் பத்தின ஒரு நாவல். கைண்ட் ஆஃப் ரேசிசம் உள்ள வரும். அண்ட் அதில் நமக்கு ஒரு இன்விசிபிள் மேன் ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, அவரோட பேரே அதுதான், இன்விசிபிள் மேன். ஓகே, அப்ப நம்ம சொன்ன போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நேம்லெஸ் நேரக்டர் அப்படின்னு சொன்னாலே பேர் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா இன்விசிபிள் மேன், அவ்வளவுதான். ஸோ அது கடைசி வரைக்கும் அந்த பேரே வெளியே தெரியாது. அப்ப அதுக்கு ஆன்சர் என்னதுதான், இன்விசிபிள் மேன் தான். ஸோ பர்டிகுலராக பார்க்கும்போது அதில் நமக்கு நிறைய குட்டி குட்டி கேரக்டர் சொல்லுவாங்க, ரேஷியல் ஆப்ரேஷன் நிறைய இருக்கு. இனிமே நமக்கு தேவையானது இன்விசிபிள் மேனுங்கிறது தான். கடைசி வரைக்கும் நமக்கு அந்த கேரக்டரோட நேம் தெரிஞ்சா போதும். நீங்க கொஞ்சமா வாசிக்கோங்க, ரொம்ப டீப்பா போக வேண்டாம், இவ்வளவு வாசிக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமான கேரக்டர். இதுவுமே நமக்கு அந்த டானி மாரிசனோட ஒர்க்ஸ் நம்ம வாசிச்சிருந்தோம்னா நமக்கு இந்த கேரக்டரை பத்திலாம் கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். பெக்கோலா அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறதும், அதுல அவங்க இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் நேம் என்னங்கிறதும், ஆலிவர் ட்விஸ்ட்ல யார் இருக்கா, டான் கீஹாட்டில யார் இருக்கா, பிலவட்ல யார் இருக்கா, இந்த மாதிரியான ஒரு சில நேம்ஸ் நமக்கு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு ஒருவேளை டானி மாரிசன் படிக்கும்போது அவங்களோட ஒரு சில ஒர்க்ஸ் கண்டிப்பா சம்மரைஸ் படிக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரியான ஒர்க்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போனா, அதுல ஒரு முக்கியமான ஒர்க் தான் இந்த ப்ளூவஸ்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெஃபினட்டா பிலோவட் முக்கியம் தான், பிலோவட் நம்ம முக்கியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த ப்ளூவஸ்ட் ஐஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க். அதுலதான் அந்த பிக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிக்கோலா பிக்கோலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் ரொம்ப ஃபேமஸான பிக்கோலா ப்ரீட் லவ்னு நினைக்கிறேன். பிக்கோலா ப்ரீட் லவ். ஸோ அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலயே கண் ப்ளூவா இருக்கும், ப்ளூவஸ்ட் ஐஸ். அண்ட் அவளுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் அவளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான ட்ராமா ஃபேஸ் பண்ணா, இது எல்லாமே அந்த ஸ்டோரியில் நமக்கு வரும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, ரொம்ப ரொம்ப அவளை அப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவரோட பிக்கலோட ஓன் ஃபாதர், ஆல்கஹாலிக் ஃபாதர், அந்த அவரே இந்த பொண்ணை அபியூஸ் பண்ணியிருப்பாரு. கடைசியில தான் தெரிய வரும் யார் அப்படிங்கிறது, உண்மையான ஃபாதரா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். பட் இந்த கதை ஒரு நல்ல அருமையான கதை. நம்ம அதை கண்டிப்பா வாசிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு அதுல இருந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அந்த பிக்கோலாங்கிறது அந்த கேரக்டர் வந்து ப்ளூவஸ்ட் ஐஸ்ல உள்ளதுதான். அண்ட் டான் கிஹாட்டே, ஆலிவர் ட்விஸ்ட்லாம் கண்டிப்பா கிளாசிக்ஸ், வாசிச்சு தான் ஆகணும், வழியே கிடையாது, கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பிலவட். ஓகே, நமக்கு இதை பார்த்ததுனால நம்ம அதை விட முடியாது, அதனால பிலவட் நான் உங்களுக்கு சொல்றேன். கிஹாட்டே டெஃபினட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு பழைய அந்த காலத்து ஆரம்ப காலத்து ஒரு ரொமான்ஸ் தான். ஆக்சுவலா சொல்ல போனா அட்வென்ச்சரஸ் ஜேர்னி தான் போவார். ஒரு எடுபடியும் கூட வச்சுக்கிட்டு பெரிய நைட் மாதிரி அவர் தனத்தானே இமேஜின் பண்ணிப்பாரு. ஆலிவர் ட்விஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், கண்டிப்பா அதுவும் வாசிச்சு தான் ஆகணும். பட் இந்த இடத்துல பிலவோட பத்தி கண்டிப்பா நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா பிலவோட பொறுத்த வரைக்கும் அங்க அது ஒரு கைண்ட் ஆஃப் கோஸ்ட் பத்திர ஒரு ஸ்டோரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு வகையில பார்த்தோம்னா. ஏன் அப்படின்னு சொல்லப்போனா அதுல சேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஓகே, அவங்க ஒரு ஸ்லேவ், ஒரு காலத்துல முன்னாடி ஸ்லேவ். அப்ப அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. அப்போ அந்த தப்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல போனா, அவங்களுக்கு அவங்க கையில ஒரு குழந்தையும் கொடுப்பாங்க. ஒருவேளை மாட்டிக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயமா அவங்களுக்கு இருக்கும். பிலவட் அப்படிங்கிறது அந்த
அந்த சேத்துக்கு இருந்த ஒரு குழந்தை. ஓகே, அந்த குழந்தை கை குழந்தை, சின்ன குழந்தை. அந்த குழந்தை என்ன அப்படின்னு சொல்லப்போனா ஆரம்ப காலகட்டத்திலே அந்த ஸ்டார்டிங்ல அவங்க தப்பிச்சு வரும்போதே அந்த குழந்தை இறந்துடும், இவங்க புதைச்சிருவாங்க. அந்த முள்ள ஒரு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம்லாம் வைப்பாங்க. எல்லாம் ஓகே தான், கதை சூப்பரா போகும். பட் கதைக்குள்ள நம்ம வரும்போது தான் அந்த வீட்டுல அவங்க அவங்க ரொம்ப காலம் கழிச்சு, அது அப்போலாம் இல்ல, பின்னால அவங்க தப்பிச்சுலாம் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு கோஸ்ட், ஒரு ஒரு லேடியை பார்ப்பாங்க, ஒரு விமன், யங் விமனை பார்ப்பாங்க. அந்த யங் உமனை பார்ப்பாங்க. அந்த யங் உமன் வந்து அடிக்கடி வீட்டுல வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க அது எப்படி பேய வரட்டுறது, அது யாரு என்னது, அந்த அந்த பேய் தன்னோட பேரை கேட்கும்போது என்னோட பேரு பிலவட் அப்படின்னு சொல்லி. So இதெல்லாம் நமக்கு அப்ப அதுக்கடையில அந்த சேத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. ஆல்ரைட், ஸோ அவர் பேரு பால் அப்படின்னு சொல்றாரு, பால் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஸோ இப்படிலாம் நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. நல்ல அருமையான ஒரு, அதுல நமக்கு தேவையான ஒண்ணு, ஒரு ஒரு முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனா, ஆரம்பத்துல அவங்க இருக்கக்கூடிய ஹவுஸோட பேரு ஹவுஸ் நம்பர் 124 அப்படி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் முக்கியமானது. ஸோ ப்ளூ ஸ்டோன் ரோட்ல 124 அப்படிங்கிறது அவங்க ஹவுஸ் நம்பர். ஓகே, அந்த ஹவுஸ் வந்து ஒரு ஹாண்டட் ஹவுஸ். அந்த வீட்டுல பேய் இருக்கும். கடைசி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் தானாவே அந்த பேய் போயிடும். இவங்க எங்க போச்சுன்னே தெரியாம போயிடும். அதெல்லாம் அந்த பழைய இறந்து போன அந்த கேர்ளோட ஸ்பிரிட் தான் அப்படிங்கிறதுக்கும் இடையிலேயே கதைகள் வித்தியாசமாலாம் போகும். கோஸ்ட்டுக்கு இங்க என்னடா வேலைங்கிற மாதிரி நமக்கு வித்தியாசமான கதைகள்லாம் இருக்கும். பிளாஷ்பேக் நமக்கு தெரிய வரும். ஸ்லேவரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஸ்டோரி. அடுத்தது, in which of the following novels does Stein feature as a significant கேரக்டர் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. லார்ட் ஜிம் அப்படிங்கக்கூடிய ஒரு கதை. நமக்கு லார்ட் ஜிம்மும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டோரி தான். ஹார்ட் ஆஃப் தி டார்க்னஸோ அல்லது அண்டர் தி வெஸ்டர்ன் ஐஸோ, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லா கதைகளோட ஸ்டோரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். டெஃபினட்டா ஹார்ட் ஆஃப் த டார்க்னஸ் ரொம்ப முக்கியம். நாஸ்ட்ரமோ பேசிக் ஒன் பேஜ் சம்மரி நமக்கு இம்பார்ட்டன்ட். பட் அதே நேரத்தில் இந்த கேண்டரோட லார்ட் ஜிம் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் நாவல். ஸோ உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட டைம்ல பார்க்கும்போது லார்ட் ஜிம் வந்து அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடியது அப்பாரிஷனா, அதாவது நான் உங்களுக்கு ஃபுல் கதையை சொல்ல முடியாது, ஏன்னா அது நமக்கு டைம் எடுத்துரும். பட் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன் அப்படின்னா, லார்ட் ஜிம் ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு யங் சீமேன். ஓகே, அவருக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசை, கிங் ஆகணும்னு ஆசை, பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. பட் அதே நேரத்தில் காமனாக இந்த மார்லோங்கிற கேரக்டர் நம்ம நிறைய நிறைய நாவல்களில் பார்க்கலாம். ஹார்ட் ஆஃப் தி டார்க்னஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த மார்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரேட்டர், அவர் தான் கதையை நமக்கு சொல்றாரு. பட் அந்த கதைகள்ல பார்க்கும்போது இந்த கேரக்டர் லைக் லார்ட் ஜிம் அப்படிங்கிறவர் நல்ல ஃபேமஸா அவர் ஆக பார்ப்பாரு. பெரிய கிரேட் ஹீரோவாக அவர் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அவருக்கு த்ரெட்னு வரும்போது அவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. ஸோ அந்த அவருக்கு ஒரு கில்ட் வந்து அதுல இருந்து தப்பிச்சு ஓட பண்ணும்போது எல்லாரும் அவர் அட்டாக் பண்ண வர்ற மாதிரி அவருக்கு தோணும். இவர் பதிலுக்கு கன் எடுத்து ஷூட் பண்ணுவாரு, கையில சில்வர் புல்லட் வச்சு ஷூட் பண்ணுவாரு. எல்லாம் நடக்கும். அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது உண்மையிலே நடக்குதா அல்லது உண்மையில இல்லாத விஷயம் அவர் கண்ணுக்கு தெரியுதா, இதெல்லாம் நமக்கு கெஸ் பண்ணவே முடியாது. கில்ட் கடைசியில் நமக்கு அதுதான் வரும். ஸோ இந்த அவர் ஜிம் ஆரம்பத்தில் அவருக்கு இருந்த கில்ட், நிறைய பேர் உயிர் போகிறதுக்கு தான் காரணமாக இருந்தோம் அப்படிங்கிற கில்ட்டே என்ன பண்ணிடும்னா இந்த பேய்கள் வர்றது அதெல்லாம் அவர் கண் முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். கடைசியில் ஜிம் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்ல போனால் அவரோட அந்த 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 மைண்ட் இன்சேனாக ஆக 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 அவருக்கு வழி தெரியாம மாட்டேங்கிறது. இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நான் உங்களுக்கு ஸ்பாயிலர் கொடுக்கல, பட் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி. ஆல்ரைட், ஓகே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஹார்ட் ஆஃப் தி டார்க்னஸ், அதுவும் ஒரு முக்கியமான ஸ்டோரி. பட் எல்லாமே ஒரு மாதிரி டிராஜிக்கா, பெரிய பெரிய ஹீரோஸ் அவங்களோட டவுன்ஃபாலை பார்க்குற மாதிரியான விஷயங்கள். லைக் மார்லோ தான் நமக்கு எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணி எழுதிக்கிட்டே இருப்பாரு. அண்ட் அவர் அந்த அவங்களோட டவுன்ஃபால், எப்படிப்பட்ட ஆட்கள் எவ்வளோ கிரேட்டாக இருந்தவங்க கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகிறாங்க அப்படிங்கக்கூடிய மோஸ்ட்லி இந்த மாதிரி கதைகளில் அவங்க மேட்னஸை நோக்கி போற மாதிரி இருக்கும். கடைசி காலத்தில் டெத்துக்கு பக்கத்துல வர 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 அவங்களோட சேனிட்டி அல்லது அந்த அவங்களோட சேன் பிஹேவியருக்கு அது மாறி இன்சேனாக மாற அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுலயுமே நமக்கு கர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஹார்ட் ஆஃப் த டார்க்னஸ்ல, நான் சும்மா ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த ஹார்ட் ஆஃப் த டார்க்னஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த கர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு ஃபியான்ஸே இருப்பாங்க யூரோப்பில். கடைசியில் அவர் ரொம்ப உடம்பு சிக்காகி முடியாம இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய டைம்ல இது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா சொல்லுவாங்க எல்லாருமே. கடைசியில் அவர் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மார்லோட்ட அவர் சொல்லுவார். அவர் ஒரு கிரேட் மேன், கோட்ஸுக்கு அந்த ஃபுல் இடத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஒரு பர்சன். ஸோ கடைசியில் லாஸ்ட் டைம் அவர் கூட இருந்தது மார்லோ தான். ஓகே, மார்லோ கேர்ட்ஸை பார்த்துக்கிடும் போது கடைசியில் அவர் இறக்கும் போது கடைசியில் சொன்ன வார்த்தைகள் ஹாரர் ஹாரர்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தவர். ஸோ அப்போ அது எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து கேட்கும்போது ஆன்சர் சொல்லும் போது இவரு ஒன்றும் இல்லாம அவன் பேரை தான் சொன்னாருங்க மாதிரி அவர் சொல்லிட்டு விட்டுருவாரு. ஸோ கதைகள் நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் தான். அந்த
மார்லோவுமே கடைசியில சொன்ன விஷயங்கள், அவருக்கு சாகும்போது ஹாரர்னு சொல்லிட்டு செத்துருப்பாரு. பட் இவர் அவர் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லிட்டு செத்தாரு அவர் கடைசியான்னு சொல்லும்போது உன் பேரதா அப்படிங்கும்போது அது சிரிக்கவா இல்லைன்னா என்ன பண்ண நமக்கு தெரியாம ஒரு நிலைமை இருப்போம். ஆல்ரைட். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்டோரி கண்டிப்பா அது டெஃபினட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரைட். ஸோ நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு அதுல லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்கள் என்னன்னா, கண்டிப்பா அந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்போம். முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அடுத்தது லிட்டில் மினிஸ்டர் அப்படிங்கிறது யாரோட நாவல்? ஜெயம் பேரியோட. வேற ஒன்றும் தெரிய தேவையில்லை, ஜெயம் பேரி. தட்ஸ் இட். அதுக்கு மேல நம்ம போக தேவையில்லை. அடுத்தது லோன்லினஸ் ஆஃப் அ லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் அப்படிங்கிறது யாருடைய நாவல்? ஆலன் சாலிட்டோ. அதுவும் நமக்கு டீப்பா போக வேண்டிய தேவையில்லை, இவ்வளவு தெரிஞ்சாலே நமக்கு போதும். அதுக்கு அடுத்தது ஜூலைஸ் பீப்புள். இது கொஞ்சம் நமக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நாவல். இந்த ஜூலைஸ் பீப்புள் அப்படிங்கிறது ஏன் ஃபேமஸ் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஆம்பிவலன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒருத்தர் பிடிக்கும் பிடிக்காமலும் இருக்கும். அப்ப இந்த ஜூலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் ஆக்சுவலா ஆரம்ப காலகட்டத்துல ஜூலை வந்து பிளாக் சர்வெண்டா இருக்காங்க. பட் ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லப்போனா அவரோட ஓனரே வந்து இவரோட வில்லேஜ்ல அவரோட ப்ரொடெக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. என்னதான் நல்லாதான் ஜூலை அவங்க வச்சு பார்த்திருந்தாலும் ஜூலையை அவங்க ரொம்ப, அதாவது நமக்கு அந்த ப்ரொடகனிஸ்ட் வந்து பேம்ஸ் ஒய்ஃப்னு சொல்லி நமக்கு சொல்லுவோம். அதான் ப்ரொடகனிஸ்ட் ஆரம்பத்துல அந்த கதையோட ஹீரோயின் அவங்க தான். ஆக்சுவலா மௌரீன் அப்படிங்கிறது அவங்களோட பேரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர். அண்ட் ஜூலையும் ஃபேமஸான கேரக்டர் தான். ஏன் அப்படின்னு சொல்ல போனா ஜூலையோட ரியல் ஃபேஸ் நமக்கு போக போகதான் தெரியும். ஆரம்பத்துல அவரோட வீட்டுல அவரோட ஏரியாக்கள்ல அவரோட மக்கள்கிட்ட இந்த ஒயிட் சர்வெண்ட், ஜூலைங்கிறது ஒரு பிளாக் சர்வெண்ட், ஆக்சுவலா ஒயிட் மாஸ்டர்ஸ் அவங்க ஏரியால வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவாரு ஊர்ல ரெபலியன் இருந்ததுனால. பட் பின்னால போக போக என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஜூலியோட பிஹேவியர் மாற ஆரம்பிக்கும். எப்படி மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். நீங்க அந்த ஸ்டோரி வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ட்ரக் இருக்கும், அது யார் ஓட்டுறது, அது கீ யார் கையில இருக்கிறது, வெஹிக்கிள் யார் கொண்டு போறது, இதுதான் நமக்கு பிரச்சனையோட ஆரம்பமே அங்க இருக்கும். ஜூலை என்ன பண்ணுவாருன்னா மாஸ்டர்கிட்ட கேட்காமலேயே எங்க வீட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட வெஹிக்கிளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ரொம்ப அதிகமாக. அப்புறம் அவர் இருக்கக்கூடிய இடங்கள்லயுமே இவங்கள ஸ்ட்ரேஞ்சரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்கும். ஜூலைவர்ஸ் பீப்புள் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங் நாவல். நமக்கு நடன்காரிங்க தான் ஆத்தரோட பேரு. ஓகே, சோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாவல், நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாவல். And the book that faithfully renders a young man's confused image of love and rejection is. இருக்கக்கூடிய நாள்ல எது ஒரு யங் மேனோட கன்ஃபியூஸ்ட் இமேஜ் ஆஃப் லவ் அண்ட் ரிஜெக்ஷன் எது பேசுது அப்படின்னு பார்த்தோன்னா போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் as a young man அப்படிங்கறது நமக்கு இந்த இடத்துல சரியான ஒரு ஆன்சரா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லப்போனா ஒரு சில 2-3 விஷயங்கள் நமக்கு வந்து ஃபேமஸான ட்ரோப் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் யங் மேன் மாதிரியான நாவல்ஸ் நமக்கு ஃபேமஸ் ட்ரோப் அப்படின்னு சொல்லப்போனா ஒரு சில விஷயங்களை சொல்லுவோம். இந்த இடத்துல கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ட்ரோப்பா இருக்கு. பொதுவாக மாடர்ன் லிட்டரேச்சர் அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த இடத்துல சொல்ல போனா நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். மாடர்ன் லிட்டரேச்சர்னாலே பொதுவாகவே அதுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கு. ஒரு லீனியரா இருக்காது, அந்த நேரட்டிவ் விட்டு விட்டு போகும். ஒருவேளை அது சில நேரங்கள்ல இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் அந்த நேரட்டிவை பார்க்கும்போது இது நமக்கு ஒரு வித்தியாசமான அந்த ஆர்டிஸ்டோட டெவலப்மெண்ட், அவரோட சைக்கலாஜிக்கலா எப்படி அவர் மாறுறாரு, எப்படி திங்க் பண்றாரு அப்படிங்கிறத பத்தின யோசிக்கக்கூடிய ஒரு நாவலா இருக்கும். அப்ப நமக்கு ஃபேமஸ் கேரக்டர்னு சொல்ல போனா ஸ்டீஃபன் டெராலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருக்கிறாரு, சைல்ட்ஹுட்ல எப்படி இருந்தாரு, இன்னசென்டா இருந்தாரா, பின்னால எப்படி மாறினாரு அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, எப்படி தன்னை வெளிக்கொண்டு வந்தாரு இப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தின கதை தான் நமக்கு அந்த போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் யங் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. அப்புறம் அவர் அட்லசன், அதாவது அந்த போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அவர் வளர்றது, ஆக்சுவலா அவரோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் எப்படி இருக்கு, கடைசியில் அவர் ரிலிஜனை பற்றி கொள்றாரா அப்படிங்கிறது நமக்கு கதையில வரும். கதையை வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவரை பின்னால போக போக ஓவர் ரிலிஜியஸ் ஆகிற மாதிரியும் கடைசியில அவர் ரிலிஜன் அப்படிங்கறது அவரை இம்ப்ரெஷன் பண்ணும் அப்படிங்கிறதும் ஓவர் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது அவருக்கு பிடிக்காம அதை விட்டுற மாதிரியும் அவரோட சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் கடைசியில அவருக்கு ரிலிஜன் அக்செப்ட் பண்றாரா இல்லையா அப்படிங்கறத நமக்கு கதையா இருக்கும். நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். பிரேவ் நியூ வேர்ல்டு ஒரு நல்ல ஒரு டிஸ்டோபியன் நாவல் தான். அடுத்தது ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் நமக்கு கொடுத்துருக்கு. அது நம்ம ஃபுல்லா பார்க்கறது டைம் நமக்கு ஆர்டர் இதுதான். மால் பிளாண்டர்ஸ் முதல்ல வரும், பமீலா 2வது வரும், ஜோசப் ஆண்டர்ஸ் 3வது வரும், கிறிஸ்டம் ஷாண்டி 4வது வரும். நீங்க இது எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிறது, எனக்கு எப்படி படிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 4 நாவல்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அந்த 4 பேர், முக்கியமான 4 பேர் அவங்களோட எல்லா நாவல்ஸையும் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல படிச்சிட்டோம்னா இது நமக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம். Who of the following is known for the aphoristic prose style? ஓகே, இந்த இடத்துல
நமக்கு அஃபோரிசம் அப்படின்னா ஷார்ட்டான நமக்கு அதுல ஒரு நல்ல கருத்து இருக்கும். அது ஒரு ப்ரோ ஸ்டைல நமக்கு பேக்கன் நம்ம படிச்சிருப்போம். பேக்கனோட ஸ்டைல பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா அது ஷார்ட்டா இருக்கும். ஒரு பிரீவிட்டி இஸ் தி சோல் ஆஃப் விட் அப்படின்னு கூட சொல்றாரு. ஓகே, அதே நேரத்துல ரீடிங் மேக் த ஃபுல் மேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் குட்டி குட்டி சென்டென்ஸ் நமக்கு தெரியுது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பார்த்தோம்னா அது ப்ரோஸ்ல இருக்கு, அதே நேரத்துல அஃபோரிஸ்டிக்கா இருக்கு. அப்போ அது ஷார்ட், அதே நேரத்துல மெமரபிள், நமக்கு அது கேட்சியாவும் இருக்கும், அதே நேரத்துல தாட் ப்ரோவோக்கிங்காவும் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண, நாலேஜ் இஸ் பவர் சொல்றோம்ல. இதுதான் நமக்கு அந்த அஃபோரிஸ்டிக் ஸ்டைல்ங்கிறது. முக்கியமாக அந்த அஃபோரிஸ்டிக் ஸ்டைல்ல எழுதக்கூடிய ஒரு சில மனுஷங்கள்ல பேக்கனும் முக்கியமான ஒருத்தர். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ லூஸ் சாலி ஆஃப் த மைண்ட் அண்ட் இர்ரெகுலர் இன்டைஜஸ்டட் பீஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எஸ்ஏ பத்தி தான் குறிப்பிட்டிருக்கு. ஆல்ரைட், இதுவுமே நமக்கு பார்த்தவொன்னே புரியாது, பட் ரெண்டு தடவை வாசிச்சு பார்த்தோன்னா புரிஞ்சிடும். ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இது எஸ்ஏ பத்தி தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்த மற்ற ஜானர்லாம் டைரி, எபிஸ்டோலஜி, ஃபிக்ஷன், ஆட்டோபயோகிராஃபி எதுவுமே இதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. Alright, a loose sally of mind, essay. An irregular, indigested piece. அதுவும் essay தான் குறிக்குது. Alright, okay. Next question பார்க்க ஆரம்பிச்சலாம். With Bacon, the essay form is, Bacon பொறுத்த வரைக்கும் ஒரு essay form அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம முந்தின இதுல தான் பார்த்தோம். அஃபோரிஸ்டிக்கா இருக்கும். அஃபோரிஸ்டிக்னா என்ன சொல்ல, ஷார்ட்டா இருக்கும், தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்கும். எக்ஸ்பிரஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் பப்ளிக் விஸ்டம். சில நேரங்கள்ல அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும், பப்ளிக் விஸ்டத்தை குவிச்சு வச்ச மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் அவரு அப்படிதான் எடுத்திருப்பாரு, நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அதெல்லாம் பத்தி என்ன பண்ணிருப்பாரு, இன்னும் டீடைலா பேசியிருப்பாரு. பேக்கனோட ரைட்டிங் ஸ்டைல் அஃபோரிஸ்டிக், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், which of the following work is not actually a prose essay அப்படின்னு பார்த்தோம்னா, மத்த essay concerning human understanding ஒரு essay தான். towards new theory of vision essay தான். essay of dramatic poesy essay தான். பட் நான் உங்களுக்கு கிரிட்டிசிசம் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், essay on man அப்படிங்கிறது essay கிடையாது. ஓகே, essay on criticismங்கிறதும் ஆக்சுவலா அது poetry ஃபார்ம்ல இருக்கு. essay on manமே poetry ஃபார்ம்ல தான் இருக்கு. அது ஒரு ப்ரோஸ் கிடையாது, essay கிடையாது. ஓகே, religious controversies in England, particularly during the 15th century, led to the promotion of what அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு அந்த காலத்துல இங்கிலீஷ் ப்ரோஸ்க்கு தான் வழிவகுத்துச்சு. அந்த காலத்துல ரிலிஜியஸ் கான்ட்ரவர்சி இருந்தனாலதான் மாத்தி மாத்தி ஒருத்தரே குறை சொல்லி நிறைய ப்ரோஸ் ஒர்க்ஸ் வந்துச்சு. ஓகே, அது வால்டர் பேட்டரை பத்தி கேட்டிருக்கு. வாட் டைப் ஆஃப் ரைட்டிங் டிட் வால்டர் பேட்டர் டிஃபைன் as a special and opportune art of modern world அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துலயும் நமக்கு ப்ரோஸ் தான் சரியான ஆன்சர். ப்ரோஸை பத்தின கொஸ்டின் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு அது வரிசையா வந்துகிட்டு இருக்கு. பட் எனிவே நமக்கு அடுத்த கொஸ்டின் நமக்கு வித்தியாசமான மற்ற ஜானரை பத்தியும் வரும். ஓகே, இந்த இடத்துல இது எழுதுனது யாரு, நமக்கு ஆன் மர்டர் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ், தாமஸ் டீக்வென்சி அப்படிங்கிறவரோட ஒர்க் தான். தாமஸ் டீக்வென்சியோட அந்த கன்ஃபெஷன் ஆஃப் ஓபியம் யூட்டருமே முக்கியம் தான். ஓகே, இது நமக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது குரோனாலஜிக்கலி கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில விஷயங்களை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரோனாலஜிக்கலா பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு காலமா அரியபெஜட்டிக்கா மில்டன்லயே ஆரம்பிச்சது, மாடஸ்ட் ப்ரொபோசல் பின்னால ஸ்விஃப்டன்ல தான் வந்திருக்கும், ரெஃப்ளெக்ஷன் இந்த ரெவல்யூஷன் ஆஃப் பிரான்ஸும் அதுக்கு பின்னாடி தான் வந்திருக்கும். அப்புறம் அந்த கனெக்ஷன் வச்சு புரிஞ்சுக்கலாம். இதுதான் ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். முக்கியமா எல்லாமே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரோஸ் ஒர்க்ஸையும் காலத்தை வச்சு அது ரைட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா கெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த காலகட்டத்தில் ரைட்டர் வாழ்ந்தாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா தாராளமா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இது ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி கேட்டிருக்க விஷயம். குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம பார்க்க வேண்டாம். பர்டிகுலர் நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், எந்த மாதிரியான விஷயங்களை கேட்டிருக்காங்க, ப்ரோஸ் வகை கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஆத்தரை வச்சு நம்ம அதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிக்கலாம். Which two of the following inspire the rise of the periodical essay? Periodical essay சொன்னாலே இந்த இடத்துல நமக்கு மாண்டேகும் சரி பேக்கனும் சரி, அவங்க இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸே இன்ஸ்பயர் பண்ணதவங்க. ஏன்னா அந்த எஸ்ஸேல அவங்க பெரிய ஆட்கள் ரெண்டு பேருமே, மிஷல் டி மாண்டேகுங்கிறவரும் பிரான்சிஸ் பேக்கன், ரெண்டு பேரும். பிரான்சிஸ் பேக்கனுக்கே குரு யாருன்னா இந்த மிஷல் டி மாண்டேக் அப்படிங்கிறவர் தான். ஸோ நமக்கு அந்த இடத்துல கவனிச்சு பார்க்கும்போது அது ரெண்டு பேர் தான் பின்னால வரக்கூடிய பீரியாடிக்கல் எஸ்ஸேக்கு முன்னோடியாக எஸ்ஸேல இருந்த ஆட்கள். Prose romances precede the emergence of novel as a popular literary genre. Which text among the following fall under the category of prose romance அப்படின்னு கேட்டுச்சுன்னா, நமக்கு இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் ஓர்னாக்கோ அந்த ஃபேர் ஜில்ட் அப்படிங்கிறது தான். ரைட், அதெல்லாம் கூட நமக்கு ஃபிக்ஷனுக்குள்ள வந்தது, அமீலியா, பெமீலா. ஓகே, ப்ரோஸ் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஓர்னாக்கோ தான். அடுத்தது வீனஸ் அண்ட் ஆடனஸ் இஸ் அ லாங் நேரட்டிவ் போயம் பை. இது அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் போயட்ரிக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டு, ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஷேக்ஸ்பியர் தான். ரைட், வீனஸ் அண்ட் ஆடனஸ் அதுவும் நல்ல அருமையான ஒரு ஸ்டோரி. இதுக்கு நிறைய பெயிண்டிங்ஸ் கூட இருக்கு. வீனஸ் அண்ட் ஆடனஸை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ், கேத்ரின் பெல்சி கூட அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அழகா ஸ்டடி பண்ணிருப்பாங்க. வீனஸ் அப்படிங்கிறது நமக்கு காடஸஸ், ஐ மீன்
காடஸ் ஆஃப் லவ். ஆடனஸ்ங்கிற ஒரு சாதாரண ஒரு ஹண்டர், ஒரு ஹியூமன் பீயிங். ஓகே, இப்போ வந்து காடஸஸ் வீனஸ்க்கு வந்து ஆடனஸை பிடிக்கும். ரொம்ப அழகான ஹேண்ட்ஸமான ஆடனஸ். ஓகே, இருக்கையில ரொம்ப அழகான ஒருத்தர், பியூட்டிஃபுல்லான ஒருத்தர். ஸோ இந்த நேரத்துல வீனஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடனஸ் சொல்லுவாங்க, நீ இந்த டேட்ல வெளியே போகாத, எனக்கு ஏதோ சரியா படல அப்படின்னு சொல்லும் போதும் வீனஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஆடனஸை. ஸோ முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க, வீனஸ் வந்து ஆடனஸ்ட்டு சொல்லுவாங்க, நீ வந்து போகாத, உனக்கு பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா வந்து ஹண்டிங் போக வேண்டாம்னு சொல்லும் போதும் அவர் வழியிலாம் அவர் போயிருவார். கடைசியில் அவர் வைல்ட் பார் வந்து அட்டாக் பண்ணிடும், இறந்துருவார். இதுதான் நமக்கு அந்த இடத்துல முக்கியம், நமக்கு தெரிய வேண்டிய விஷயமே. கடைசியில் அந்த ஆட்னஸோட பாடி மட்டும்தான் இருக்கும். ஓகே, அந்த ஆட்னஸோட பாடி கிடைக்கும். கடைசியில் வைல்ட் பார் அவர் கொண்டு போட்டு போயிடும், பாடியில உயிர் இருக்காது. கடைசியில் அந்த பாடி என்ன ஆகுது, அது ஒரு ஃப்ளவரா மாறுதா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஓகே ஓகே ஆல்ரைட். நெக்ஸ்ட், the total number of poems in Shakespeare's sonnet அப்படிங்க கேட்டோம்னா 154. சின்ன குழந்தை கூட சொல்லிடும், யூஜி படிக்கிற பிள்ளை கூட சொல்லிடும், நமக்கு தெரியலனா கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். 154 தான். ஓகே, so which of the following poems did Milton write on octosyllabic couplet அப்படின்னு பார்க்கும்போது ஈல் பென்சில் தான் octosyllabic coupletல அவரு எழுதியிருக்காரு. அது சீரியஸான ஒரு போயட்ரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல லிசினஸ் அப்படிங்கிறது இறந்து போன ஃப்ரெண்டுக்காக எழுதியிருக்காரு, எட்வர்டுக்காக தெரிஞ்சுக்கணும். அவர் ஆன் இஸ் பிளைண்ட்னஸ், அவருக்கு கடைசி காலங்கள்ல கண்ணு தெரியாம போன டைம்ல அவர் எழுதின ஒரு விஷயம். கடவுளுக்காக நம்ம பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் நம்ம வெயிட் பண்றதே கூட கடவுளுக்கு பண்ற ஒரு பெரிய விஷயம் தான். கடவுளை கர்ஸ் பண்ணாம, பெய்த்த விட்டுறாம ஹோல்ட் பண்ணி இருக்கதே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஆன் இஸ் பிளைண்ட்னஸ் இருக்கு. அப்புறம் unrhymed metrical composition consisting of a 5 iambic measure in each line is called என்னன்னு கேட்டா blank verse. ஓகே, பொதுவா இது என்னது பிளாங்க் வேர்ஸ்னா என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, பொதுவாகவே ரைம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, என் ரைம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல ரைம் இருக்காது, அதே நேரத்தில் இயாம்பிக்ல இருக்கும் 5. அந்த நமக்கு ஒரு ஷல் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டேன்னு ஆரம்பிக்கிறது நமக்கு அந்த போறது வந்து நல்ல ரைம் ஆக்சுவலா ஃபாலோ பண்ணி வராது, பட் அந்த மீட்டர் கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இயாம்ல இருக்கும், 5 இயாம்ஸ் இருக்கும், இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம பிளாங்க் வேர்ஸ் சொல்லிடுவோம். அடுத்தது poet who described poetry as inspired mathematics, எஸ்ரா பவுண்ட் தான் சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் அவருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டேஷன்ஸ் நான் கொடுத்துருப்பேன், கொட்டேஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேரக்டா நான் ஆன்சர் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு அவரும் யூஸ் ஆகும் கண்டிப்பா. The poet who said my poems are not about violence but vitality யார் சொல்லியிருக்கா, டெட் ஹியூக்ஸ் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். The best poetry will be found to have a power of a forming, sustaining and delighting us அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு போட்டோம்னா, poetry has multiple functions to perform. நிறைய விஷயங்கள் poetry பண்ணுது, ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அதுல போட்டதுல பெஸ்ட் poetry will be found to have a power of forming, sustaining and delighting us. உருவாக்கி நீடித்து நிலைச்சு நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஃபங்க்ஷனும் அதுக்கு இருக்கு. ஆல்ரைட், அடுத்தது the stanza of 8 iambic pentameters அந்த பேட்டர்ன் ABABABCC அப்படிங்கிறது எங்க உள்ளது, யாரோடது அப்படி கேட்டோம்னா, அது ஆட்டோவா ரைமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் இருக்கிற ABABABCC 8 வந்துட்டு, அதுல ரைம் எப்படி இருக்குன்னா ABABABCCன்னு லாஸ்ட்ல முடியும். இது நமக்கு ஆட்டோவா ரைமா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அவரோட ரைம் ராயல்ங்கிறது வித்தியாசமான ஒரு ரைம் ஸ்கீம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்டான்சாஸ் இருக்கு. அதாவது ஸ்பென்சரின் சானட் அப்படிங்கிறது ABABBCBC CDCDEE அப்படின்னு முடியும். ஷேக்ஸ்பியரின் சானட் அப்படிங்கிறது லாஸ்ட்ல ஜிஜின்னு முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு வித்தியாசங்கள், ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. ஷேக்ஸ்பியரின் சானட் வந்து நமக்கு இதுதான் ஷேக்ஸ்பியரின் சானட், ABABCDCDEFEFGG அப்படிங்கிறது அதோட ஸ்கீம். அதே போல இந்த ஒரு 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 லைன் கொடுத்துருக்காங்க, அந்த லைன் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, லைக் life like a dome of many colored glass stains a white radiance of eternity until death tramples into the fragments அப்படிங்கிறது நமக்கு ஆடனஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த லைன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, எப்போது நமக்கு டெஃபினட்டா இது யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரைட், அடுத்தது throw away thy wrath, oh my god take the gentle path அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஹெர்பர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். கடவுளை கோவப்படாதபடி அவர் சொல்ற ரிலிஜியஸ் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். ஆல்ரைட், ஸோ நம்ம இன்னைக்கு நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கோம், ஆல்மோஸ்ட் 100 கொஸ்டின் நம்ம 2 பார்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்துருப்போம். டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். அண்ட் நான் சொன்ன ஒரு சில கைடன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த எக்ஸாமை நீங்க நெயில் பண்ணலாம். டெஃபினட்டா அதை நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். அண்ட் இதில் நம்ம பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ரிவிஷனாக இருந்திருக்கும், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை ரிவைஸ் பண்ணி விட்டதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே போல நமக்கு சிக்ஷா கிளாஸ்ல அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சுட்டு அதில் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பர்டிகுலரா இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு நமக்கு கிளாஸஸ் வந்து அட்மிஷன் போயிட்டே இருக்கு. நீங்க அதனால ஆன்லைன் கிளாஸஸ்க்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.